நம சிவாய. ஓம் முருகா சரணம். அன்பார்ந்த கொங்கு சொந்தங்களே, நமது இந்திய நாட்டிற்கு, பாரத நாட்டிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக ஒவ்வொருவருடைய உழைப்பாலும் அவர்களுடைய நல் எண்ணத்தாலும் அவர்களுடைய தொழிலில் அவர்களுடைய பங்கை செலுத்தி உண்மையான ஓர் அயராத உழைப்பை கொடுத்து அவர்களுடைய குடும்பத்தையும் மேன்மையை கொண்டு வந்து அவர்களுடைய சுற்றத்தாருக்கும் அந்த மேன்மையை கொடுத்து அதன் மூலமாக ஒரு நாட்டையும் உயர்த்தி நல் எண்ணத்தில் வாழும் நமது கொங்கு சொந்தங்கள் அனைவருக்கும் கேபிஎன் குளோபல், கொங்கு பிசினஸ் நெட்வொர்க், கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, கேபிஎன் USA சார்பாக இந்த 104வது காணொளி தொகுப்பிற்கு உங்களை எல்லாம் வருக வருக என்று வரவேற்பது உங்களது வழக்குரைஞர் ராஜசேகரன், திருப்பூரிலிருந்து. சொந்தங்களே, ஒவ்வொரு காணொளி தொகுப்பிலும் ஒவ்வொரு முக்கியமான ஒரு அத்தியாயத்தை உருவாக்குவதுதான் நமது கேபிஎன் குளோபல் குழுமத்தின் ஓர் அயராத உழைப்பின் மூலமாக வெளிவரும் ஒரு உன்னத படைப்பு என்று சொன்னால் அது மிகையல்ல. ஆம், ஒவ்வொரு காணொளி தொகுப்பும் நமக்கு புதிய உத்வேகத்தையும் புதிய முயற்சியையும் புதிய எண்ணத்தையும் அந்த எண்ணத்தை நமது கொங்கு சொந்தங்களுக்கு கொண்டு சேர்த்து அவர்கள் வாழ்வில் பலன் அடைய வேண்டும் என்ற எண்ணத்தை நாம் சீர்தூக்கி கொண்டு இன்றைய காலம் வரை வெற்றிகரமாக நடை போட்டுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வெற்றி நடைக்கு நமக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய நமது கேபிஎன் குழுமத்தில் இருக்கக்கூடிய எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி மெம்பர்ஸ் மற்றும் நமது சொந்தங்கள் அனைவருக்கும் இந்த 104வது காணொளி தொகுப்பில் நான் நன்றியை உரித்தாக்கி இன்றைய 104வது காணொளி தொகுப்பிற்கு நமக்கு சிறப்புரை ஆற்ற சிறப்பு விருந்தினராக வந்திருக்கும் நமது கொங்கு மண்ணிற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அவர்தம் சீரிய முயற்சியால் நல் எண்ணத்தை விதைக்கும் விதமாக இந்த உன்னத ஓர் காணொளி தொகுப்பிற்கு அவருடைய நேரத்தை ஒதுக்கி இந்த காணொளி தொகுப்பின் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தியில் நமக்கு ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை பற்றி கூறவும், அதாவது ஆங்கிலத்தில் இம்யூனிட்டி ஆஃப் அவர் பாடி அண்ட் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன் என்ற தலைப்பில் நம்முடன் உரையாட வந்திருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் திரு செல்வகுமார் தேவண்ண கவுண்டர் அவர்களை நமது கேபிஎன் சொந்தங்கள் மற்றும் கேபிஎன் குளோபல் சார்பாக வருக வருக என்று வரவேற்கின்றேன். சொந்தங்களே, இன்றைய சிறப்பு விருந்தினர் மேனேஜிங் டைரக்டர் ஆஃப் ட்ரைமெட் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட், ஹைதராபாத், அந்த நிறுவனத்தை திறம்பட நடத்தி வரும் அவர் நமது கொங்கு மண்ணிற்கு ஓர் முத்தாய்ப்பாக பல விஷயங்களை ஒவ்வொருவரு உடலிற்கும் உன்னத ஆன்மாவிற்கும் ஓர் புதிய மாற்றத்தை தருவதற்கான ஒரு முயற்சிகளில் நமது கொங்கு சொந்தங்களுக்காகவும் அவர்களுடைய வாழ்வில் வெற்றி பெறுவதற்காகவும், வெற்றி என்பது உடல் நல்ல நிலைமையில் இருந்தால் மட்டுமே நம் வெற்றி இலக்கை நோக்கி நாம் அடைய முடியும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த நேரத்தில் திருமந்திரத்தை உங்களுக்கு நினைவு கூட்ட விரும்புகின்றேன். திருமூலர் அவர்கள் திருமந்திரம் 3வது பாகத்தில் சரீர சித்தி என்ற பாடல் 724வது பத்தியில் உடம்பார் அழியின் உயிரார் அழிவார் திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்ற ஒரு பாடலில் இந்த பருவுடல் அழிந்தால் உடலை பற்றி இருக்கும் உயிரும் சிவத்தன்மையை உணராமல் அழிந்து நீங்கும். ஆன்மதிடத்துடன் சிவனை அடைந்து மெய்ஞான நெறி அவர்கள் சேரமாட்டார்கள். ஆகவே திருமூலர் அந்த பத்தியில் கூறியதாவது, நான் உடம்பை அழியாது காக்கும் சிவ யோக நெறியை
என் குருவிடம் பயின்று உடல் என்னும் கோவிலை காத்து பின்பு அதை வளர்த்து உயிர் என்னும் ஆன்மாவை உணர்ந்து அதன் ஆற்றலை வளர்த்து வந்தேன் என்று இந்த பாடலில் மிக தெளிவாக கூறியுள்ளார். அதாவது this physical body perishes over time due to bogic lifestyle and it is addicted to materialistic senses. This bogic life vanishes the soul consciousness, leaving the physical body without realizing the enlightened wisdom of truth. I learned this yogic lifestyle from my guru to preserve the physical body to seek the universal truth. Through the practice of yoga, I got undying body and I realized the true self within me, attaining the state of indefinite ecstasy என்ற அந்த ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கும் நமது தமிழில் அதனுடைய அர்த்தத்தை தெளிவாக புரிந்து கொள்ள முடியாத நம் சொந்தங்களுக்காக, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய அவர்களுடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த ஆங்கில மொழிபெயர்ப்பை இங்கே கூறியதற்கு முக்கிய காரணம், நம் உடம்பை எவ்வாறு பேணி காக்க வேண்டும், உடம்பு என்னும் கோவில் என்றெல்லாம் வர்ணித்திருக்கின்றார்கள். அந்த உடம்பை பேணி காக்காமல் நாம் இந்த மெட்டீரியலிஸ்டிக் சென்சஸ் என்ற இந்த உலகத்தில் பணத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது நாம் நம் வாழ்வில் அந்த நிலையை அடைவதற்கு முன்னராகவோ அல்லது அடைந்த ஒரு சில காலங்களிலேயோ நமது உடம்பு நமக்கு தொல்லைகள் கொடுக்க ஆரம்பிக்கும் பொழுது நாம் சம்பாதித்ததை அதற்கு செலவு செய்து பிறகு உடம்பையும் பேணி காக்க முடியாமல் குடும்பத்தையும் பார்க்க முடியாமல் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகும் அந்த ஒரு தருணம் திரும்பி கொண்டு வருவதற்கு நிறைய சந்தர்ப்பங்களில் மிகவும் கடினமான ஒரு விஷயமாக சென்று விடுகிறது. இதை ஆராய்ந்து நமது கேபிஎன் குழுமத்தில் இந்த ஒரு தலைப்பை திறம்பட எடுத்து நமது சொந்தங்களுக்கு எடுத்து கூறி அவர்களுடைய வாழ்வில் முக்கியமான குறிக்கோளான அவர்களுடைய உடலை எவ்வாறு பேணி காக்க வேண்டும், அதன் மூலமாக அவர்களுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி அவர்கள் வாழ்வில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவத்தை தெரிந்து அதன் மூலமாக அவருடைய வாழ்க்கையின் அர்த்தத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு இந்த காணொளி தொகுப்பை நாங்கள் ஏற்பாடு செய்த பொழுது இன்றைய சிறப்பு விருந்தினர் அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் என்று சொல்ல வேண்டும், அந்த அவருடைய சாதனைகளை மற்றும் அவருடைய எண்ணங்களை சொல்லும் பொழுது எங்களுக்கே மிகவும் வியப்பாக இருந்தது. கண்டிப்பாக இன்றைய சிறப்பு விருந்தினரை பற்றி உங்களுக்கு ஒரு முன்னுரை கொடுத்தே ஆக வேண்டும். சேலம் தமிழ்நாட்டின் வனவாசி என்ற சிறு நகரத்தில் இருந்து ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். இவரது படிப்பை முதுகலை வணிக நிர்வாகம், அதாவது மார்க்கெட்டிங், கோயம்புத்தூர் பாரதியார் பல்கலைக்கழகத்தில் இளங்கலை பட்டம் பெற்று மற்றும் அவருடைய படிப்பை வனவாசியில் தொடர்ந்து பின்பு இளங்கலை பட்டம் பெற்றவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 1997 முதல் 2012 ஆண்டு வரை MNE சொல்யூஷன்ஸ் SDN BHT என்ற ஒரு நிறுவனம் மலேசியாவில் இருக்கின்றது. அந்த நிறுவனத்தில் மூத்த பொது மேலாளராக அவருடைய வாழ்க்கையை தொடங்கி 14க்கு மேற்பட்ட ஆண்டுகளில் ஒருங்கிணைந்த பயோமெடிக்கல் மற்றும் நிர்வாக துறையில் பணியாற்றிய அனுபவம் வாய்ந்தவர். இந்தியா மற்றும் ஆசியான் நாடுகளில் உள்ள சுகாதார வசதிகளில் மாற்றத்தை ஏற்படுத்த BEMMP சேவைகளின் தேவைகளை புரிந்து அதை பூர்த்தி செய்வதில் உறுதியான நிறுவனமாக அவருடைய வணிக முயற்சியை மேற்கொண்டு அதன் விளைவாக ட்ரைமெட் சொல்யூஷன்ஸ் இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தை 2012 வருடம் தோற்றுவித்தார். இது ISO 9001-2015, ISO 13485-2016, AERB மற்றும் NABL அங்கீகார சான்றிதழ்களுடன் வேகமாக வளர்ந்து வரும் நிறுவனங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. நிறுவனத்தின் நற்பெயர் சர்வதேச சேவை தரங்களை முழுமையாக வெளிப்படுத்த தன்மையுடன் கண்டிப்பான ஒரு நடைமுறையுடனும் குழு அமைத்து வாடிக்கையாளர்களின் மன நிறைவை கருத்தில் கொண்டு இந்த நிறுவனம் வெற்றிகரமாக இயங்கி வருகிறது என்பதை இந்த நேரத்தில் குறிப்பிட விரும்புகின்றேன். பயோமெடிக்கல் துறையில் 35க்கு மேற்பட்ட ஆண்டுகள் தேர்ச்சி மற்றும் நோயாளிகள் பராமரிப்பு சேவைகள் அனைத்தையும்
அவர்களுடைய நிலைகளை மேம்படுத்துவதற்குண்டான ஒரு குறிப்பிட்ட பங்கையும் இந்த நிறுவனம் கொண்டு சேர்க்கின்றது. மேலும் சில நம்பகமான தீர்வுகளின் வரம்புடன் இந்த நிறுவனம் பயோமெடிக்கல் தொழில்நுட்ப அக்கறைகளுக்கான முதன்மை நிர்வாக தொடர்புகளுடன் இந்த நிறுவனத்தை இன்றளவும் வெற்றிகரமாக நடத்தி வருகின்றவர் இன்றைய சிறப்பு விருந்தினர். உயிரியல் மருத்துவ உபகரணங்கள் மற்றும் சேவைகளுக்குண்டான உபகரணங்கள், கொள்முதல், விநியோகம் மற்றும் வாழ்க்கை சுழற்சிக்கு தேவையான விஷயங்களை இந்த நிறுவனம் அருமையாக திறம்பட நிர்வகித்து வருகின்றது குறிப்பிடத்தக்கது. மேலும் மருத்துவ பொறியியல் துறையில் தொடர்ந்து வழி நடத்தி கொண்டு வரும் இந்த நிறுவனம் MDA மற்றும் NABL சேவைகள் மற்றும் அதனுடைய அனைத்து நிரல் அம்சங்களையும் முழுமையாக திட்டமிட்டு செயல்படுத்தப்படுகின்றது. சந்தை போக்குகள் மற்றும் எதிர்கால தேவைக்கு ஏற்ப மருத்துவ பொறியியலின் வளர்ச்சி மற்றும் வணிக மேம்பாட்டிற்காக வருடாந்திர நோக்கங்களுடன் இந்த நிறுவனம் இன்றளவும் மக்களுக்கான சேவையை செயல்படுத்தி கொண்டு வருகின்றது. அந்த நிறுவனத்தின் முக்கிய பங்காக அவருடைய திறமையை செவ்வனை செயல்படுத்தி கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர். நிர்வாகம் சிறப்பாக இருந்தால் அதன் இடம் முழுவதும் ஓர் தரமான தரநிலையை கடைபிடிக்கும். நோயாளிகள் சிகிச்சைக்கான செலவை கட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதை மேம்படுத்தவும் அவருடைய தொழில்நுட்ப மற்றும் விஞ்ஞானத்தை கொண்டு சேர்த்து அதை ஒவ்வொரு மக்களுக்கும் கஷ்டங்களை போக்கி அவர்கள் வாழ்வில் வெற்றி பெற வேண்டும் என்பதை முக்கிய கருத்தாக கொண்டு அவர்களுடைய அதிநவீன சிகிச்சைகளை கொடுத்து பின்பு மக்களுக்கு கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை ஒரு தாரக மந்திரமாக இந்த நிறுவனம் இன்றளவும் செயல்பட்டு கொண்டு வருகின்றது. இந்த துறையில் மறக்க முடியாத தலைவராக அவருடைய பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அதில் பல நேர்மறையான கலாச்சார கொள்கைகளை நிறுவும் நபர்களால் ஈர்க்கப்பட்டு பல்வேறு நிறுவனங்கள் மற்றும் துறைகள் வழியாக நூல்களை புரிந்து கொண்டு முக்கிய சந்தைகளின் மாற்றங்களை தெரிந்து கொண்டு அதிலிருந்து ஒரு உத்வேகத்தை தேர்ந்தெடுத்து இன்றளவும் வெற்றிகரமான ஒரு பயணத்தை அவர் தொடர்ந்து கொண்டிருக்கின்றார். அவர் பெற்ற ஹானர்ஸ் அண்ட் அவார்ட்ஸ் பின்வருபவன: பிசினஸ் லீடர் அவார்ட் பை BTVI, டாப் 50 ஹெல்த் கேர் கம்பெனிஸ் பை IFAH Lee Meridian, Dubai, Meditech by Osmania University, and 20 most inspiring CEO by Globally Innovative Zone ஆகியவை குறிப்பிடத்தக்கது. இன்றைய சிறப்பு விருந்தினரின் செயல் மக்களுக்கு ஒரு சேவை, மகேசனுக்கு செய்யும் ஒரு சேவை என்ற எண்ணத்தில் இன்றளவும் அவருடைய துறை சார்ந்த விஷயங்களை ஹைதராபாத் தொடங்கி ஜம்மு வரைக்கும் அவருடைய நிறுவனத்தை வளர்க்கும் ஒரு பெரிய நோக்கத்துடன் அவர் சென்று கொண்டிருக்கும் இந்த கால சூழ்நிலையில் KBN குளோபல் அழைத்த இந்த 104வது காணொளி தொகுப்பிற்கு நோய் எதிர்ப்பு சக்தியில் ஊட்டச்சத்தின் முக்கியத்துவம் என்ற தலைப்பிற்கு நம்முடன் இணைந்திருக்கின்றார். மேலும் இந்த காணொளிக்கு செல்லும் முன்னர் அவரை பற்றிய ஒரு சிறிய காணொளி தொகுப்பு உங்களுக்காக இதோ சொந்தங்களே. Pharmacy walk-in buying experience. Laboratory. See-through setup for transparent processing. Laboratory reception. No more standing in queues, waiting for your turn in the lounge.
and arrive and sit before the biller to discuss your need. Amenities, spacious waiting lounge, drinking water and hygienic toilets. For great customer experience, state-of-the-art CT with lowest dose of exposure in the segment. Confirm if reporting and imaging for staff and discussion with the guest when needed. State-of-the-art latest equipment in the market and first in Jammu. Guest transportation, dedicated guest help staff, dedicated guest relation staff. The setup is made to bridge the gap between demand and availability in Tier 2 cities, starting from Jammu city, and provide organized diagnostic services for better decisions related to treatment. சொந்தங்களே, ஜம்முவில் முதல் தரத்தில் முதல் முறையாக இந்த உலக தரத்தில் ஒரு நிறுவனத்தை திறந்து அதை வெற்றிகரமாக நடத்தி வரும் எனக்கு தெரிந்த அளவில் நமது சொந்தத்தில் இவர்தான் முதல் என்று எனக்கு தோன்றுகிறது. அவ்வாறு ஒரு வெற்றிப்படியை நோக்கி சென்று கொண்டிருக்கும் இன்றைய சிறப்பு விருந்தினரை நேரம் தாழ்த்தாமல் அவருடைய சிறப்புரையை ஆற்ற அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள், உங்களுடைய சிறப்புரையை தாருங்கள். ஏபிஎன் குடும்ப சொந்தங்களுக்கு என் முதல் வணக்கம். இது என்னுடைய முதல் சொற்பொழிவு நம்முடைய சொந்தத்துடன். இதற்கு முன்பு இதுபோல் நான் எங்கும் செய்ததில்லை. பட் நிறைய ப்ரெசன்டேஷன்ஸ் லைக் தட். ஆக்சுவலி எனக்கு கொஞ்சம் தமிழ் ப்ராப்ளம் இருக்கும், தயவு செஞ்சு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. முதல்ல திரு பழனியப்பன் மாரப்பன், ராஜசேகர் அவர்கள், இளஞ்சலின் அவர்களுக்கு நான் நன்றியை சொல்லணும். ஏன்னா அவங்க தான் என்னை இங்கே கொண்டுட்டு வந்தாங்க. சரி, நான் நேரம் தாழ்த்தாம ஐ வாண்ட் டு கோ டு மை டாபிக். நோய் எதிர்ப்பு சக்தி.
வித் நியூட்ரிஷன். நோய் எதிர்ப்பு சக்தினா என்ன? கிட்டத்தட்ட நீங்க எல்லாருமே யூடியூப், வாட்ஸ்அப் நிறைய பார்த்திருப்பீங்க. ஆனா அங்க என்னன்னா, இப்ப நமக்கு வந்து ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. என்னன்னா, தேவைக்கு மேல நமக்கு தகவல் வரக்குள்ள எந்த தகவல் கரெக்டான தகவல், எந்த தகவல் தப்பான தகவல், எது நமக்கு சூட்டபிளான இருக்கோ, அதாவது நமக்கு எது உபயோகமா இருக்கும், நமக்கு எது கரெக்டானது, நமக்கு எது கரெக்ட் இல்ல, அந்த புரிதல் தான் பிரச்சனையாகுது இன்னைக்கு. எல்லாத்துக்குமே ஓரளவுக்கு தெரியும் நோய் எதிர்ப்பு சக்தினா அதுதான் நான் நம்புறேன் ஆக்சுவலா. இருந்தாலும் ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம முன்னாடி நம்ம சொல்லியிருக்காங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஆனா நம்ம நோய் இல்லாமல் வாழ்வதற்கு நம்ம என்ன பண்றோம் நமக்காக? ஏன்னா நோய், அதாவது மற்றது எல்லாத்தையும் நம்மளால ஷேர் பண்ண முடியும். ஆனா நோயின்னு வந்துட்டா நம்ம மட்டும்தான் அனுபவிக்கணும், வேற யாருகிட்டையும் ஷேர் பண்ணவே முடியாது. அப்ப என்ன பண்ணோம்? நம்ம தான் நம்ம உடம்ப பேணி காக்கணும். சரி, நம்ம கிட்ட பணம் இருக்கு, கல்வி இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா உடம்பு ஏதாவது ப்ராப்ளம்னா நீங்க எவ்வளவு பணம் கல்வி வச்சிருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு அளவுக்கு மேல உதவி பண்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப என்ன பண்ணணும்? நம்ம உடல் நலத்துடன் வாழ என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுல ஒரு பார்ட் இது வந்து, அதாவது உடல் நலங்கிறத வந்து நம்ம அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். அது வந்து நம்ம பேசுறதுன்னா ஆயில் முழுசா பேசினா கூட நம்மளால அதை முடிக்க முடியாது. ஏன்னா அவ்வளவு தகவல்கள் இருக்கு. நமக்கு என்ன இந்த இதுல வந்து நம்மளோட அச்சீவ்மெண்ட் நம்ம என்ன கன்க்ளூட் பண்ண போறோம்னா, ஒரு நார்மலான மனுஷன் வாழ்றதுக்கு முன்னாடி, அதாவது வருமுன் காப்போம், அதை நினைச்சுக்கிட்டு நாம என்னென்னலாம் ஒரு ப்ரிகாஷனரி மெஷர், அதாவது முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து நம்ம வாழ ஆரம்பிச்சோமா நிறைய வியாதிகளை வராம காத்துக்க முடியும். நம்மளோட பெரிய மருத்துவ செலவை நம்ம குறைக்க முடியும். சோ இததான் நான் இங்க சொல்ல விரும்புறேன். இப்ப இன்னைக்கு இருக்கிற நம்ம கால சூழ்நிலையில எல்லாருமே வேகமா ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா நம்ம வேகமா ஓடுறோம்னு சொல்லி நம்மோட உடல் நலத்துக்கு கொடுக்க வேண்டிய கவனத்தை கொடுக்கறது கிடையாது. இங்க இதுதான் பெரிய ப்ராப்ளம். அதனால என்ன பண்றோம்? சூழியல், அதாவது நமக்கு என்ன, ஓய்வு, சரியான ஓய்வு எடுத்துக்கிறது இல்ல, சரியான நேரத்துக்கு சாப்பிடுறது இல்ல, சரியான உணவை சாப்பிடுறது இல்ல, சரியான அளவு சாப்பிடுறது. இது 4 தான் மெயின். அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி ரெண்டாவது. அடுத்தது இந்த நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது வந்து என்ன, எல்லாத்துக்கிட்டையும் இருக்கு. ஆனா எவ்வளவு தூரம் நம்ம அந்த ப்ரொடெக்ஷன், அதாவது ஒரு கிருமி நம்மள கான்டாக்ட் ஆச்சுன்னா, தொற்று வந்ததுன்னா அதுல இருந்து நம்மளை காப்பாத்துறது தான் நோய் எதிர்ப்பு சக்தி. இப்ப அது வந்து 2 வகையா பிரிக்கலாம். நான் கொஞ்சம் ஸ்லைட்ஸ் வச்சிருக்கிறேன், அது பின்னாடி கொஞ்சம் ஸ்பீடா ரன் த்ரூ பண்ணிடுறேன் அப்புறமா. அது என்னன்னா, ஒண்ணு வந்து நீங்க பிறக்கக்குள்ளேயே உங்க கூட இருக்கிறது, அது வந்து நரம்பு வழியா வர்றது நமக்கு, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து அடாப்டிவ், அது வந்து நேட்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு அடாப்டிவ் இம்யூனிட்டி, அது வந்து நீங்க ஒவ்வொரு தொற்று வரக்குள்ள, அதாவது ஒரு பர்டிகுலர் வைரஸ் நம்மளை வந்து அட்டாக் பண்ணிச்சுன்னா அந்த வைரஸ்க்கு வந்து நம்ம கிட்ட ஒரு ஆன்டிபாடி உருவாகும். அந்த ஆன்டிபாடியை வச்சு பண்றது. அப்புறம் வேற ஒரு டைப் வைரஸ் வந்து மறுபடியும் உருவாகும். சோ இது வந்து 2வது டைப். இதுதான் பிரீஃப் ஆக்சுவலா. இப்ப இந்த நோய் எதிர்ப்பு சக்தியை நமக்கு உடல்ல வேணும் அப்படின்னா அதுக்கு எண்ணற்ற, அதாவது என்னன்னா 1, 2, 3 எல்லாம் சொல்ல முடியாது. எக்கச்சக்கமான வைட்டமின்ஸ், மினரல்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே உடம்புல இருக்கும். ஆனா இதெல்லாம் எப்படி வரும்? நமக்கு உணவு வழியா மட்டும்தான் எடுத்துக்க முடியும். அதாவது நம்மோட கடவுளோட படைப்பே வந்து மனுஷனுக்கு தேவையானதை உணவு வழியா எடுத்துக்கிட்டாவே போதும். எல்லாமே அதுல இருக்கு. அதனாலதான் நம்மோட நிறைய முன்னோர்கள் வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போகாமையே 80 வருஷம் வாழ்ந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. என்னோட அப்பா கிட்டத்தட்ட 72 வருஷம் வரைக்கும் அவர் ஹாஸ்பிட்டல் போனது கிடையாது. அவர் மருந்து உட்கொண்டதே நான் பார்த்ததே இல்லை. 72 வயசுல முதல்ல டயபெட்டிக்காக ஹாஸ்பிட்டல் போனார். ஏன் டயபெட்டிக் போனாரே? அவரோட பழக்க வழக்கங்கள். சோ என்னன்னா, பேசிக்கா நம்ம ஊர்ல கிராமத்துல கல்லு குடிக்கிறது வந்து ரொம்ப பாப்புலர். கல்லு குடிக்கிறது அளவுக்கு அதிகமா குடிக்கிறது, ஒரு நாளைக்கு 4 லிட்டர் 5 லிட்டர். ஏன்னா அதுல சர்க்கரை ஜாஸ்தி.
ஸோ இப்போ இந்த மாதிரி போக்குள்ள அவருக்கு அந்த டயபெட்டிக் வந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 72 வயசுல நாங்கள் டயக்னோஸ் பண்ணோம் அவருக்கு நீரிழிவு நோயின்னு சொல்லிட்டு. சரி, அந்த டயக்னோஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவரு ஜஸ்ட் சிம்பிள் மெட்ஃபார்மின் டேப்லெட்ல அது அப்படியே கண்ட்ரோல் ஆகிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட 78, 79 வயசுக்கு வாழ்ந்தாரு. அதுக்கப்புறம் சரியான கிராமத்துல வந்து எல்லாருமே இதான், ஏன்னா 75 வயசு 78 வயசு ஆயிடுச்சு, இனிமேல் நான் இருந்தா என்ன இல்லைன்னா என்ன, அந்த ஒரு மென்டாலிட்டி. அதுக்கான டயட் எதுவும் கிடையாது. அவர் பாட்டுக்கு இருந்தாரு. 78 வயசுல இறந்துட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல எல்லாருமே டயபெட்டிக் தான். அண்ணன், அக்கா, அம்மா எல்லாத்துக்குமே டயபெட்டிக் வந்துருச்சு. சோ எனக்கு வந்து அப்பதான் இது ஆர்வம். அதாவது நானும் வந்து ஒரு காலத்துல எனக்கும் டயபெட்டிக் வந்துரும் அப்படிங்கிறதுக்காக நான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தான் இதை ஆரம்பிச்சேன். இந்த இந்த இதெல்லாம் இதெல்லாம் எப்படி நான் இவ்வளவு டீப்பா நான் பேசுறேன்னா, நானா அப்பதான் ஆரம்பிச்சு ஒவ்வொரு சப்போஸ் என் கூட அதே எனக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, என் கூட இருக்கிறவங்க எல்லாருமே டாக்டர்ஸ். இப்ப நான் வந்து எந்த டாக்டர் வேணாலும் பார்க்கலாம். டயபெட்டாலஜிஸ்ட பார்க்கலாம், எண்டோக்ரைனாலஜிஸ்ட பார்க்கலாம், கேஸ்ட்ரிக் சர்ஜனை பார்க்கலாம், பிசிஷியனை பார்க்கலாம், ரேடியாலஜிஸ்ட பார்க்கலாம், பெத்தாலஜிஸ்ட் பார்க்கலாம், பயோகெமிஸ்ட்ரி பார்க்கலாம். எனக்கு அந்த ஒரு ஆப்ஷன் இருந்தது. அவங்க கூட டிஸ்கஸ் பண்ணலாம். ஆனா இன்னைக்கு என்ன ஒரு சூழ்நிலையில் நம்ம வாழ்றோம்னா, ஒரு டாக்டர் இப்போ வந்து நான் வந்து இங்க வந்து யாரையும் பிளேம் பண்றதோ இது நல்லது இது கெட்டதுன்னு சொல்றதுக்கு வரல. ஏன்னா எல்லாத்துலயும் அலோபதி மெடிசன்ஸ்லயும் சில நல்லது இருக்குது, சித்தா மெடிசன்ஸ்லயும் நல்லது இருக்குது, ஆயுர்வேதிக்கு எல்லாத்துலயுமே சில நல்ல மெடிசன்ஸ் நிறைய இருக்கு. அது எந்த டிசீஸ்க்கு எதுக்கு செட் ஆகும் அப்படிங்கறதா இப்ப நம்ம கேள்வி. அதை வந்து நம்ம பகுத்து ஆராய்ஞ்சுதான் கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஒரு வழிமுறைய நான் என்னோட முயற்சியில நான் சொல்ல நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து நோய் எதிர்ப்பு சக்தின்னு பேசுறோம். அப்ப என்ன ஆகும்? நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு வரணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம உடம்பு நல்ல நிலைமையில இருக்கணும். அதாவது தேவையான உயிர் சத்துக்கள், அதான் நியூட்ரிஷன் சொல்றது, அது வந்து எல்லா தேவையான அளவு இருக்கணும். அது எங்கிருந்து வரும்? நம்ம சாப்பிட்ற உணவுல இருந்து வரும். சரி, உணவுல என்ன மாதிரி உணவுல வரும்? அதுதான் இப்ப கேள்வி. இப்ப நம்ம வந்து ஒரு திருக்குறள் நிறைய இருக்கு. அதாவது அளவுக்கு அதிகமா சாப்பிட்டா அந்த மருந்து பத்தி மருந்து அதிகாரம்னு ஒன்று இருக்கு. 10 குறள். அந்த 10 குறளை கரெக்டா நம்ம படிச்சு புரிஞ்சுக்கிட்டாவே வேற எதுவுமே பண்ண வேண்டியது. அதை ஃபாலோ பண்ணாவே நம்ம கிட்டத்தட்ட ஒரு பாதி வியாதியை எடுத்துடலாம். இப்ப இன்னைக்கு இந்த நம்ம குடும்பத்துல இப்ப இங்க பேசிட்டு இருக்கீங்கன்னா சிலருக்கு சில ப்ராப்ளம் இருக்கும், சிலருக்கு எந்த ப்ராப்ளமுமே இருக்காது. இதை வந்து என்ன, இப்போ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறது அது எப்படி வழிமுறை பண்ணணுங்கிறத வந்து நீங்க உங்களோட உடம்ப வச்சு நம்ம பண்ணணும். அதாவது சரி, இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி. சரி, எனக்கு நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கா இல்லையா அப்படின்னு நான் எப்படி தெரிஞ்சுக்குவேன்? அடுத்தது வந்து அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? சரி, இப்ப நோய் எதிர்ப்பு சக்தி அந்த ஆற்றல் வந்து குறைவா இருக்கிறவங்களுக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம, அதாவது ஜுரம், சளி, காய்ச்சல், இது வந்து காமன். ஜுரமும் காய்ச்சல் ஒண்ணுதான். சாரி. சோ இது அடிக்கடி வரும். 2வது பெயின் நிறைய இருக்கும். 3வது அவங்களுக்கு வந்து அதாவது உணவுனா மூட்டு வலி இருக்கும், வயிற்று பிரச்சனை கண்டிப்பா இருக்கும், தலைவலி. சோ இதெல்லாம் காமனான, இதெல்லாம் அடிக்கடி நமக்கு வர ஆரம்பிச்சதுன்னா ரீசனே, அதாவது ஒரு சரியான ரீசன் இல்லாம நமக்கு வர ஆரம்பிச்சதுன்னா நமக்கு எதிர்ப்பு சக்தி குறையுது. அப்ப அதுக்கு என்ன பண்ணணும், எப்படி இம்ப்ரூவ் பண்றது, அதுக்கான வழிமுறைகள். சரி, 2வது இந்த நோய் எதிர்ப்பு சக்திக்கு வந்து மூல காரணம் என்னன்னா நம்மளோட ஜீரண மண்டலம். ஜீரண மண்டலம் தான் இதோட மூல காரணம். எப்படி? நம்ம எல்லாரும் எல்லாம் சாப்பிடுறோம், எல்லா ஊட்டச்சத்தும் எடுக்கிறோம், ஆனா நமக்கு தேவையான எதிர்ப்பு கிடைக்கல. அப்ப என்ன? அதை கிரகிக்கிற சக்தி, அதாவது உள்வாங்குற சக்தி. அந்த உள்வாங்குறது எங்க? நம்ம வாயில சாப்பாடை போட்டு மெல்ல ஆரம்பிச்சதுல இருந்து ஜீரணம் ஸ்டார்ட் ஆயிடுது. அங்கிருந்து உணவு குழாய் வழியா இறப்பைக்கு போயிடுது. அங்கிருந்து சில என்சைம்ஸ் எல்லாம் தயாராகி சாப்பாட்டு கூட கலந்து அது வந்து சிறுகுடலுக்கு போகுது. சிறுகுடல்ல சில வேலைகள் நடக்குது, அதுக்கப்புறம் பெருகுடல் போகுது, அங்க சில வேலைகள் நடக்குது, அப்புறம் மலமா வெளியே. இதுதான் அதனோட சைக்கிள். இதுல வந்து நார்மலா நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு வாயில அதிகமா பிரச்சனை வராது. அடுத்தது உணவு குழாயில ப்ராப்ளம் இருக்காது. ஆனா ஸ்டொமக்னு சொல்லுவோம், ஸ்டொமக்ல நிறைய ப்ராப்ளம். காரணம் என்னன்னா சரியான உணவு நம்ம எடுத்துக்கிறது இல்லை. சரியான உணவு அப்படின்னா
பீஸா, பர்கர் இதெல்லாம் வந்து நிறைய கொஞ்சம் கெமிக்கல் கண்டென்ட் இது. அது வந்து எல்லாத்துக்கும் எல்லா மாதிரியும் ஒரே டைம்ல வேலை செய்யாது. சிலருக்கு அதே இப்ப நீங்க பச்சை மிளகாய் சாப்பிட்டீங்கன்னா சிலருக்கு பிரச்சனை இருக்கும், சிலருக்கு பிரச்சனை இருக்காது. அப்புறம் ஏன் அவங்களுக்கு மட்டும் இருக்காது, நமக்கு இல்ல? ஏன்னா ஒவ்வொரு உயிரும் ஒரு டைப். தேர் இஸ் நோ டூ ஐடென்டிக்கல் லைஃப், அதாவது ஹியூமன் எக்ஸிஸ்ட் இன் த வேர்ல்ட். ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி வேலை செய்யும். அப்ப என்ன பண்ணணும், நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். நமக்கு என்ன எந்த அதாவது அது வந்து அலர்ஜிக் ரெசிஸ்டன்ஸ் சொல்லுவாங்க. அந்த அந்த வகையான உணவை வந்து நம்ம குறைக்கணும். குறைக்கிறத ஃபுல்லா தவிர்க்கணும். சரி, அடுத்தது நம்ம வந்து என்ன பண்றோம், ஜீரண மண்டலத்தோட அடுத்த பார்ட் வந்து சிறுகுடல். சிறுகுடல்ல தான் முக்கியமான நியூட்ரிஷன்ஸை வந்து அப்சர்வ் பண்றது. அப்ப என்ன பண்ணும், நம்ம தேவையில்லாம சிலத சாப்பிடக்குள்ள அந்த சிறுகுடல்ல இருக்கிற அந்த உள்வாங்கிற சில செல்ஸை வந்து நம்ம டேமேஜ் பண்ணிடும். அது டேமேஜ் பண்ணிட்டு, ரெண்டாவது உள்ள வந்து ஒரு பாக்டீரியா, அதாவது நம்ம சாப்பிடுற உணவுலயும் பாக்டீரியா இருக்குது, நம்ம உடம்புக்குள்ளேயும், அதாவது குடல்லையும் நிறைய பாக்டீரியா இருக்குது. ஆனா குடல்ல இருக்கிறதெல்லாம் நிறைய நன்மை செய்யற பாக்டீரியா. அது பாக்டீரியா இல்லைன்னா நம்மளால ஜீரணம் பண்ணி சத்தை வந்து உள்வாங்க முடியாது. ஆனா வெளியே இருக்கிற பாக்டீரியா எல்லாமே நம்மள ஹார்ம்ஃபுல் பண்ற பாக்டீரியா. ஆனா அது உள்ள போவக்குள்ளேயே நிறைய பாக்டீரியா, அது வந்து பேத்தஜன்ஸ் இங்கிலீஷ் சொல்லுவாங்க, அது எல்லாத்தையுமே வந்து கொன்றும். அதாவது ரப்பையில வந்து அமிலம் சுரக்கும், ஹைட்ரோகுளோரிக் ஆசிட்னு சொல்லி படிச்சிருப்பீங்க நீங்க. அது வந்து உள்ள வந்து சில என்சைம்ஸ் அதெல்லாம் கலக்கக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா அதுல இருக்கிற எல்லா பேத்தஜன்ஸும் செத்து போயிடும். ஸோ அதுக்கப்புறம் அந்த உணவு போகக்குள்ள அந்த அந்த நல்ல பாக்டீரியா வந்து அந்த உணவை நொதிக்க வச்சு அதுக்கு தேவையான, நமக்கு உடம்புக்கு தேவையான நல்ல நியூட்ரிஷன்ஸ் எல்லாமே அப்சர்வ் பண்ணிக்கும். இதுல வந்து என்ன பண்றோம், நம்ம தேவையில்லாத சில உணவுகள் சாப்பிடுறோம், அதையெல்லாம் டேமேஜ் பண்ணும். அது டேமேஜ் பண்ணிட்டா நமக்கு அது உள் வாங்காது. அப்ப அது உள் வாங்கலைன்னா நமக்கு அதனோட டிஃபிஷியன்சி, அதனோட குறைபாடு ஆரம்பிச்சிடும். ஸோ இப்படிதான், இதுதான் உணவு மண்டலம் எந்த அளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுது. அதாவது சப்போர்ட் பண்ணுது உணவு மண்டலம் தான் இம்யூனிட்டிக்கு தேவையான எல்லா பொருளையும் உடம்புக்குள்ள ஏத்தணும். அது வந்து உள்வாங்கிறது குறைஞ்சதுன்னா ஆட்டோமேட்டிக்கா நமக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடும். அதாவது ஒரு ஆக்சுவல் ஒரு எஸ்டிமேட்டட் வந்து, அதாவது இம்யூனிட்டி குறைபாடு, அதாவது நோய் எதிர்ப்பு குறைபாட்டுக்கு வந்து முக்கிய காரணம் 70% காரணம் வந்து நம்மோட உணவு ஜீரண மண்டலம் தான். சோ அப்ப அங்கதான் நம்மளோட முழு போக்கஸ் வரணும். நம்ம அதை தான் கான்செப்ட். அதுக்கப்புறம் என்னன்னா, அதுக்கு என்னென்ன பொருள்கள் சாப்பிடணும், என்ன பொருள் சாப்பிடக்கூடாது. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம வெளிநாட்டு, அதாவது மேலை நாட்டு மோகத்துல நம்ம பசங்க நிறையவே இருக்கிறாங்க. ஸோ எல்லாம் பீஸா, பர்கர், பாஸ்தா, ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்கு டேஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அது எப்படின்னா நிறைய வந்து உங்களுக்கு மோனோசோடியம் குளுக்கோமேட், அதான் நம்ம வந்து இங்க அஜினமோட்டோன்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் நிறைய சேர்க்கக்குள்ள அது ஒண்ணு மட்டும் கிடையாது, அது சின்ன ஒரு பொருள். அந்த மாதிரி அவங்க நிறைய, அதாவது ஆர்டிபிஷியல் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய உணவுல சேர்த்துதான், அதாவது பதப்படுத்தப்பட்ட உணவுன்னு சொல்லுவாங்க. இப்ப பேக்கெட், அதாவது பேக்கடு ஃபுட்ஸ். ஸோ இது எல்லாமே பேக்கட் ஃபுட்ஸ். நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கேஎஃப்சின்னு சொல்லிக்கோங்க, நீங்க கேஎஃப்சின்னு நீங்க போய் சாப்பிடுறீங்க, அப்கோர்ஸ் டேஸ்ட் நல்லா இருக்கு, எல்லாம் நல்லா இருக்கு. ஆனா அந்த சிக்கன் வந்து 3 மாசமாவது கண்டிப்பா கோல்டு ஸ்டோரேஜ்ல இருக்கும். ரெண்டாவது அதே மாதிரி பீஸாவில் போடுறதும் அதே மாதிரி தான். ஸோ இப்போ என்ன ஆகுது உங்களுக்கு, இதெல்லாம் வந்து வரக்குள்ள அந்த நம்ம வந்து அந்த எல்லாமே டெஃபரெண்டா வந்து அவங்க வந்து எவ்வளவு சுகாதாரமா அந்த அந்த சிக்கனை வந்து ப்ராசஸ் பண்றாங்க, அதுல வந்து அந்த மாதிரி என்ன மாதிரி சிக்கனை வாங்குறாங்க, இதெல்லாம் வந்து குவாலிட்டி கண்ட்ரோல் வச்சிருக்காங்க. ஆனா அது நமக்கு தேவையா, அதனால நமக்கு வந்து என்ன கெடுதல் வருது, இதை வந்து நீங்க தெரிஞ்சுக்கணும். அப்ப என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி ஃபுட்டை அவாய்ட் பண்ணுங்க. ரெண்டாவது அந்த சரி, சாப்பாடை வந்து ஓரளவுக்கு, அதாவது இப்ப சின்ன வயசுல இருக்கவங்களே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சு கரெக்டான சாப்பாடை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு வரப்போற வியாதியை வந்து கண்டிப்பா தடுத்துடலாம். அதாவது ஃபியூச்சர்ல ஒரு 45 வயசுக்கு மேல வரப்போறத கண்டிப்பா தடுக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்மோட கொங்கு இளம் சொந்தங்கள் வந்து நிறைய பேரு சரியான தூக்கம் டைமுக்கு தூங்குறது கிடையாது. ஏன்னா அந்த ஐடி மெயின் ரீசன் வந்து ஐடிக்கு போனா அவங்க வந்து ஒர்க்கிங் டைம் வந்து அமெரிக்கன் டைம்ல ஒர்க் பண்றது, அதனால சரியான தூக்கம், நேரத்துக்கு தூக்கம் கிடையாது, அதனால ஸ்ட்ரெஸ் அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய இஷ்யூஸ் டெவலப் ஆகுது. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். அப்ப என்ன ஆகுது வந்து, ஓவராலா நமக்கு வந்து இந்த இம்யூனிட்டி குறைஞ்சதுன்னா நிறைய வியாதிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா பிளட் பிரஷர் ஜாஸ்தி ஆயிடும், டயபெட்டிக் பார்டர் லைன்,
சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது ரத்த ஓட்டம் வந்து கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும். அப்புறம் அப்படியே அதுக்காக வந்து லிவரோட ஹெல்த், ஏன்னா லிவர் தான் வந்து ஃபேக்டரி. நம்மளோட உடம்புல வந்து இந்த இந்த கழிவு அத்தனையும் வெளியேற்றுறது வந்து லிவர் தான். கல்லீரல், தமிழ்ல சொன்னா கல்லீரல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த லிவரோட ஹெல்த்தை நம்ம எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம். அப்புறம் ரெண்டாவது வந்து இன்னொரு ப்ராப்ளம் வந்து இந்த கொலஸ்ட்ரால் இஷ்யூ. கொலஸ்ட்ரால் வந்து ஒரு பெரிய டிபேட்டு. அது வந்து நான் ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு இதுல வந்து டச் பண்ணணும்னு ட்ரை பண்றேன். அதாவது என்னன்னா, நம்ம வந்து நீங்க பாருங்க, ஒரு சர்க்கரை நோய் வந்த உடனே அவருக்கு வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, கொஞ்ச நாள் அவரு மெட்ஃபார்மின்ற ஒரு மெடிசன் கொடுப்பாங்க, கண்ட்ரோல் பண்ணிடுவாங்க. கண்ட்ரோல் பண்ணி போயிட்டே இருக்கும். ஆனா இவர் என்ன பண்ணுவாரு, எனக்கு சுகர் தான் கண்ட்ரோல்ல இருக்குன்னு ஸ்வீட் சாப்பிடுவாரு. ஸ்வீட்ஸ் அதாவது எராட்டிக்கா சாப்பிடும். அதாவது ஒரே சீரான உணவு முறை. சீரான உணவு முறைனா, இப்ப காலையில நமக்கு எவ்வளவு தேவை, மத்தியானம் எவ்வளவு தேவை, சாயந்தரம் எவ்வளவு தேவை, நைட் எவ்வளவு தேவை, இதை வந்து சீரான இடைவெளியில சாப்பிட்டோமா ஓரளவுக்கு உணவுலயே அதை கட்டுப்படுத்திடலாம். ரெண்டாவது தேவையான நியூட்ரிஷன் ஃபுட்டை சாப்பிடணும். ஆனா நம்ம என்ன பண்றோம், சரி இன்னைக்கு இப்போ கல்யாணத்துக்கு போறோம், சரி ஒரு ஸ்வீட்டு தானே சாப்பிட்டுருவோம் அப்படின்னு சாப்பிட வேண்டியது. கல்யாணத்துக்கு போனா நார்மலா நம்ம சொந்தங்களோட கல்யாணம் அட்லீஸ்ட் ஒரு 3 வேளை சாப்பாடாவது போடுவாங்க. ஸ்வீட் இல்லாம கண்டிப்பா இருக்காது. சோ ஒரு 3 ஸ்வீட் உள்ள போயிடுது. உடனே என்ன பண்ணோம், ஸ்வீட் அதாவது சர்க்கரையோட அளவு வந்து ஏறிடும். உடனே என்ன பண்ணோம், இந்த இது வந்து லிவர்ல இந்த சென்ஸ் ஆகும். சென்ஸ் ஆன உடனே அது ஒரு என்சைமை சுரக்கும். என்சைமை சுரந்து இந்த சர்க்கரையை அப்படியே ட்ரைகிளிசரைடா மாத்தி விடும். அதுதான் கொலஸ்ட்ரால். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இந்த கொலஸ்ட்ரால் அதாவது அந்த ட்ரைகிளிசரைட் கொலஸ்ட்ரால் வந்து மறுபடியும் உணவா மாறணும். அதாவது எனர்ஜியா மாறணும்னா மறுபடியும் அது குளுக்கோஸ் ஆகணும். அதுக்கும் இன்சுலின் தான் வேணும், அதுக்கும் லிவர் தான் வேலை செய்யும். அப்ப என்ன ஆகும், நம்ம தான் தேவைக்கு மேல சாப்பிட்டே இருக்கிறோம் இல்லையா? அப்ப என்ன ஆகும், இந்த ட்ரைகிளிசரைட் சேர்ந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு அளவுக்கு மேல போகல நீங்க டாக்டர் போய் பார்ப்பீங்க, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தி ஆயிடுச்சு. உடனே டாக்டர் என்ன சொல்லுவாரு, ஸ்டாட்டின் சாப்பிடணும் பாரு. சரி, ஒரு ஸ்டாட்டின் ஒரு மெடிசின்ஸ், அதாவது கொலஸ்ட்ராலுக்கு மருந்து. ஆனா அந்த மருந்து நீங்க சாப்பிட்டீங்கன்னா நடுவில் நிறுத்த முடியாது. ஏன்னா நீங்க கண்டினியூஸா 1 மாசம் 2 மாசம் சாப்பிட ஆரம்பிச்சோம்னா என்ன ஆகுனா, உங்களுக்கு அந்த லிவர் ப்ரொடியூஸ், அதாவது ட்ரைகிளிசரைட் மாத்திர என்சைம், இது என்ன பண்றோம் நம்ம பேசிக்கா, அந்த லிவர் வந்து குளுக்கோஸை ட்ரைகிளிசரைட் மாத்திர என்சைம் வந்து ப்ரொடியூஸ் பண்ண. அப்ப அது அந்த மெட்டபாலிசத்தை நம்ம சிதைச்சிடறோம். அப்ப என்ன ஆகும், பிளட் சுகர் மறுபடியும் இங்க ஏற ஆரம்பிச்சோம். நீங்க என்ன பண்ணுவீங்க, அடுத்தது இமீடியட்டா இன்னொரு டேப்லெட், எக்ஸ்ட்ரா டேப்லெட் ஒன்று பண்ணுவீங்க. சோ இதுதான் இப்ப இருக்கிற அலோபதி மருந்துல பண்றாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஒரு சிம்பிள் லாஜிக் என்னன்னா, நம்ம உணவை வந்து அளவா எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் ஒண்ணு. ரெண்டாவது, எவ்வளவு அளவு எடுக்கணும், நம்ம எவ்வளவு வேலை செய்யறோமோ அதுக்கு தான் சாப்பிடணும். அதுதான் முக்கியம். நீங்க ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு நீங்க பாட்டுக்கு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு அவங்க, அதாவது மருத்துவர்கள் இப்ப நிறைய நியூட்ரிஷன் சொல்ற அளவு 2000 கேலரி டயட்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா 2000 கேலரி டயட் நீங்க பிஎம்ஐக்கு உள்ள இருந்தீங்கன்னா, பிஎம்னா பாடி மாஸ் இண்டெக்ஸ், நார்மலா பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 25க்கு கீழே இருக்கும். அதுக்குள்ள இருந்தீங்கன்னா நீங்க வந்து 2000 கேலரி டயட் வந்து அல்டிமேட் உங்களுக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம், எல்லாருமே கொஞ்சம் ஒபேசிட்டி தான். பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து 27, 28, 30 அந்த ரேஞ்சில தான் இருக்கும். நம்ம எல்லாம் என்ன பண்ணோம், எக்ஸஸ் ஃபேட்டை நம்ம எரிக்கணும். அதாவது வளர்ச்சிதை மாற்றம், மெட்டபாலிசம்னு சொல்லி அதை வந்து அதுக்கான வேலைகளை செய்யணும். என்ன வேலை, சிம்பிளா செய்யற ஒரே வேலை நடக்கிறது. நடங்க நடங்க நடங்க, உங்க வியாதியை ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு விட்டு தூரமா போயிடும். ஏன்னா நீங்க எவ்வளவு தூரம் நடக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் நீங்க நோயை விட்டு வெளியே வந்து. இதுதான் ஒரு சிம்பிள் ஒரு சொல்யூஷன். சரி, இதுக்கும் நீங்க நோய் எதிர்ப்பு சக்திக்கு என்ன சம்மந்தம்னு கேட்கலாம். ஏன்னா டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோய் எதிர்ப்பு சக்தி குறைஞ்சிடும். பிளட் பிரஷர் இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். சர்க்குலேட்டரி சிஸ்டம், அதாவது ரத்த ஓட்டத்துல ப்ராப்ளம் இருந்தாலும் நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். இப்ப இதெல்லாம் வந்து நம்ம அதுக்கு என்ன பாட்டோம்னா மெட்டபாலிசம் தான் வளர்ச்சிதை. அதுக்கு என்ன பண்ணணும், நம்ம உடல்ல இருக்கிற குளுக்கோஸ் நம்ம எரிக்கணும், நம்ம செல் எரிக்கணும். செல் எரிக்கிறதுனா, செல் எரிச்சதுன்னா அதுக்கு தேவையான நிறைய என்சைம்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும். பாடி வந்து நிறைய அமினோ ஆசிட்ஸ் யூஸ் பண்ணும்.
அதாவது அதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஸோ இதெல்லாம் ஒரு சைக்கிள். அதாவது இது நோய் எதிர்ப்பு சக்திங்கிறது நம்ம ஒரு சின்ன இதை ஒரு பர்டிகுலரா பண்ணா நம்ம நோய் எதிர்ப்பு வந்துரும் அப்படிங்கிறதெல்லாம் பண்ணவே முடியாது. இது வந்து ஒரு ப்ராசஸ். நீங்க இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, நான் வந்து அந்த என்னோட ஸ்லைட்ல நான் குயிக்கா ஒரு 2 ஸ்லைட் பண்றேன். அதுல இருக்கிற சில பாராமீட்டர்ஸ் நீங்க பாருங்க. அதை நீங்க உங்களுக்கு நீங்களே மானிட்டர் பண்ணுங்க. உங்களுக்கு தெரியும் உங்க நோய் உங்களால இம்ப்ரூவ் ஆகிறது நல்லா தெரியும். ஆனா நீங்க இந்த வழிமுறைகளை கடைபிடிச்சீங்கன்னா. ஸோ இதை தான் நான் சொல்ல வந்துட்டு இருக்கிறேன். சரி, நான் ஒரு சின்ன பிரசன்டேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் பேசுவோம். இங்க வந்து இம்யூனிட்டி இஸ் த எபிலிட்டி ஆஃப் த பாடி டு டிஃபெண்ட் இட் செல்ஃப் எகெயின்ஸ்ட் டிசீஸ் காசிங் ஆர்கானிசம். இம்யூனிட்டினா நான் அது முன்னாடியே நான் சொல்லிட்டேன். இது ரெண்டையுமே நான் சொல்லிட்டேன். இதுல வந்து இன்னேட் இம்யூனிட்டி, இது வந்து நம்ம பிறக்கக்குள்ளேயே நம்ம கிட்ட இருக்கும். அது வந்து ரெண்டாவது வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். அது வந்து இப்ப நம்ம சிக்கன் குனியா, கோவிட்-19, அதாவது கொரோனான்னு சொல்றது, கொரோனா, இன்னும் வைரஸ், அந்த மாதிரி வைரஸ் எப்பப்பெல்லாம் நமக்கு வருதோ, உடம்புக்கு வருதோ, அப்ப உடம்பு வந்து அது ஒரு ஃபாரின் பாடி, அதாவது பேத்தஜன் சொல்லி நினைச்சு அதுக்கு தேவையான ஆன்டிபாடியை நம்ம உடம்பே உருவாக்க முயற்சிக்கும். ஸோ அதுதான் வந்து அடாப்டிவ் இம்யூனிட்டி. அதாவது அது ஒரு வாட்டி ப்ரொடியூஸ் ஆயிடுச்சுன்னா ரெண்டாவது மறுபடியும் அது வந்து அட்டாக் பண்ணாது. ஸோ இதுக்கு வந்து என்னன்னா, இது எப்படி பண்ணுது அப்படின்னா, உடம்புல வந்து தைமஸ் கிளாண்டுன்னு ஒன்று இருக்கு. அந்த தைமஸ் கிளாண்டை வந்து அதுதான் வந்து அந்த டி செல்ஸ் அண்ட் பி செல்ஸ், லிம்போசைட் சொல்லுவாங்க. இது ரெண்டையும் வந்து உற்பத்தி பண்றது வந்து அந்த தைமஸ் கிளாண்டு தான். அது என்ன பண்ணா குழந்தைங்களுக்கு ரொம்ப அதிகமா இருக்கும். ஏன்னா குழந்தைங்களா இருக்கக்குள்ள அவங்களுக்கு வந்து நிறைய வியாதிகளுக்கு வந்து மருந்து, அதாவது ஆன்டிஜன் வந்து இருக்காது உடம்புல. ஸோ அப்ப என்ன பண்ணா, தைமஸ் கிளாண்ட் வந்து எப்பெல்லாம் புதுசா வைரஸ், சளி அந்த மாதிரி வர இந்த தைமஸ் கிளாண்ட் வந்து நிறைய டி செல்ஸும் பி செல்ஸும் பி டைப்பும் உருவாக்கிட்டு அதுக்கு தேவையான ஆன்டிஜனை உருவாக்கி அதை வந்து அந்த 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 பேத்தஜன், அதாவது அந்த கிருமியை வந்து கொள்ள ஆரம்பிச்சோம். ஸோ இது வந்து கண்டினியூஸ் ஆகும். ஆனா இந்த தைமஸ் கிளாண்ட் என்ன பண்ணுன்னா, நமக்கு வயசு ஆக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சுருங்க ஆரம்பிச்சோம். ஸோ அப்ப என்ன ஆகும், அதாவது அப்படின்னு அதுக்கு இது வந்து இயற்கையோட படைப்பு. என்னன்னா, நமக்கு வயசு ஆக நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான ஆன்டிஜன்ஸ் வந்து நம்ம கிட்டயே வந்துடும். நம்ம உடம்புலயே உருவாக ஆரம்பிச்சிடும். அப்ப தைமஸ் கிளாண்டோட வேலை வந்து குறையும். அதனால அவ்வளவு பெரிய கிளாண்டு தேவையில்லைன்னா அப்படியே சுருங்க ஆரம்பிச்சிடும். இதுதான் அதனோட ஃபங்க்ஷன். அடுத்து வந்து ஆக்டிவ் அண்ட் பாசிவ் இம்யூனிட்டி. இது வந்து என்னன்னா, இம்யூனிட்டி இன்வால்வ் டைரக்ட் ரெஸ்பான்ஸ் டு தி ஃபாரின் ஆன்டிஜன். அதாவது அதுக்கப்புறம் என்ன பண்ணும், பாடி டெம்பரேச்சர் வந்து ஜாஸ்தியாகும். ஆக்சுவலா இது வந்து ஒரு தியரி இருக்கு. அது வந்து எப்படின்னா, பாடி டெம்பரேச்சர் ஏன் ரைஸ் ஆகுதுன்னா, ஒரு ஃபாரின், அதாவது ஒரு டிசீஸ் வந்து, அதாவது ஒரு பாக்டீரியா ஒரு வைரஸ் வந்து நம்ம உடம்புக்குள்ள வந்துச்சுன்னா, அது வந்து ஒரு யுக்தி அந்த நம்ம பாடியே டெவலப் பண்ணும். என்னன்னா, டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணா அந்த ஹையர் டெம்பரேச்சர்ல அதனால ரீப்ரொடக்ட், அதாவது மல்டிபிளிகேஷன் பண்ண முடியாது. அது கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகும். அதுக்காக பாடி வந்து டெம்பரேச்சரை எய்ம் பண்ணும். இதுக்கு வந்து ஹைப்போதாலமஸ் இன்னொரு கிளாண்ட் இருக்கு. அதுதான் வந்து நம்மளோட உடம்போட டெம்பரேச்சர் சென்சர் மெயின்டைன் பண்றது. அதாவது தெர்மோஸ்டாட்னு சொல்லலாம் இன்னொரு இதுல. ஸோ அது வந்து மெயின்டைன் பண்ணும். அப்ப இந்த பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆகும். பாடி டெம்பரேச்சர் ரைஸ் ஆச்சுன்னா அதான் ஃபீவர் நம்ம சொல்லிக்கிறது. அதுக்கு நம்ம என்ன பண்றோம், அப்கோர்ஸ் டேப்லெட் சாப்பிட்டுக்கிறோம். உடம்பு வந்து கண்டினியூ டு ப்ரொடியூஸ் ஆன்டிஜன் ட்ரை பண்ணும். அதாவது அழிக்கிறதுக்கு இருக்கிற இதான் ட்ரை பண்ணும். புதுசா டி செல்ஸ் உருவாக்கும், பி செல்ஸ் உருவாக்கும். இது ஒரு ஃபைட்டிங் சிச்சுவேஷன் வரும். ஃபைட் பண்ணி கடைசியில ஜெயிச்சதுன்னா ஃபீவர் 3 நாள்ல போயிடும். ஜெயிக்கலன்னா நமக்கு சப்போர்ட் வேணும். அப்பதான் நம்மளோட பாடி இம்யூனிட்டி கொஞ்சம் வீக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அப்ப அதுக்கு தான் டாக்டர் என்ன பண்ணுவாரு, ஒரு ஆன்டிபயோட்டிக்னு ஒரு சப்போர்ட் கொடுப்பாரு. ஆன்டிபயோட்டிக் என்ன பண்ணும், அது போய் இந்த கிருமியை கொல்றதுக்கான ஏற்பாடை செய்யும். அது ஒரு ப்ராசஸ். அதான் வந்து ஆக்டிவ் இம்யூனிட்டி. பாசிவ் இம்யூனிட்டினால ஆன்டிபாடி வந்து அட்டைன்ட் ஃப்ரம் அவுட் சைட் த பாடி. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஹெரிடிட்டரின்னு சொல்லுவாங்க. நீங்க கூட இந்த கொரோனா டைம்ல இதெல்லாம் நிறைய நியூஸ் பேப்பர்ல வந்தது. அதாவது டோட்டல் பாப்புலேஷன்ல வந்து இம்யூனிட்டி வந்துச்சுன்னா எல்லாத்துக்குமே அது வந்துடும். 70% இம்யூனிட்டி டெவலப், ஹெரிடிட்டரி வந்துருச்சு அப்படின்னா நமக்கு அட்மாஸ்பியர்ல இருந்தே அந்த அந்த இம்யூனிட்டி வந்து டெவலப் ஆகும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது வந்து முடியல அப்படிங்கிறதுதான் இட் வில் லிட்டில் ஹார்ஷ் ஆகும். சரி, ரெண்டாவது அதுல முக்கிய இதெல்லாம் நமக்கு கொண்டுட்டு வரதுக்கு அது ஏன் என்ன மாதிரி ஐட்டம்ஸ் பின்னாடி பார்க்கலாம். இதுக்கு முக்கியமான ஐட்டம் வந்து என்னன்னா, கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் சிஸ்டம், கட்டுன்னு சொல்லுவாங்க, அல்லது நம்ம ஜீரண மண்டலம் சொல்லிக்கலாம். 70% இம்யூன் சிஸ்டம் வந்து கட் ரிலேட்டட் மைக்ரோப்ஸ் தான். ஏன்னா அந்த மைக்ரோப்ஸ்ங்கிறது வந்து உள்ள இருக்கிற பாக்டீரியாஸ் இந்த குடல்ல இருக்கிறது. அது வந்து இம்யூன் சிஸ்டத்தை வந்து நமக்கு எந்த அளவுக்கு
இருக்குது, எந்த அளவுக்கு அது ஹெல்த்தியா இருக்குதோ அந்த அளவுக்கு நம்ம ஹெல்த்தியா இருக்கும். டைஜஸ்ட் சிஸ்டம் வந்து அப்கோர்ஸ் மெயின் ஃபங்க்ஷன் என்ன, டீகம்போஸ் த ஃபுட் இன்டு கார்போஹைட்ரேட்ஸ், புரோட்டீன்ஸ், ஃபேட்ஸ், மினரல்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் அண்ட் நியூட்ரிஷன்ஸ். இதான் டைஜஸ்ட் சிஸ்டம். இதை வந்து அப்சர்வ் பண்ண வைக்கிறது. சரி, இதுதான் வந்து இம்யூன் சிஸ்டத்தோட. இம்யூன் சிஸ்டம்னாவே வெல்னஸ். வெல்னஸ்னா ஆரோக்கியம் தான் நம்ம பேசுறோம். இன்னொரு டேர்ம் வந்து ஆரோக்கியம் சொல்லலாம். நான் ஆரோக்கியமா இருக்கிறேன்னா என்னோட இம்யூன் சிஸ்டம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். நோய் எதிர்ப்பு சக்தி எனக்கு திறன் நல்லா இருந்ததுன்னா நான் ஆரோக்கியமா இருக்கேன்னு அர்த்தம். அவ்வளவுதான். இது ரெண்டும் ஒரு பெரிய வித்தியாசம் இல்ல. இங்கிலீஷ்ல வெல்னஸ் சொல்லுவாங்க, தமிழ்ல ஆரோக்கியம் சொல்லுவோம். ஒரு பக்கம் நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொல்லுவோம், இன்னொரு பக்கம் இம்யூனிட்டின்னு சொல்லுவோம். சரி, என்னென்ன நம்ம மேல இருந்து ஒண்ணு வைட்டமின்ஸ், அப்புறம் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ், என்விரான்மெண்டல் சேலஞ்சஸ், ஃபேட்டி ஆசிட், ஃபுட், மினரல்ஸ், இன்டர்ஃபரன்ஸ். இதெல்லாம் டோட்டல் ஃபேக்டர். மொத்தம் வந்து 9 ஃபேக்டர் இருக்கு. இந்த 9 ஃபேக்டர் தான் மொத்தமா டிசைட் பண்றது. இது என்ன? இதுதான் இம்யூன் சப்போர்ட் நியூட்ரிஷன் சொல்றது. இது என்னென்ன இருக்கு? செலீனியம், வைட்டமின் B2, D3, B6, டௌரின், கார்னோசின், இது எல்லாமே வந்து நியூட்ரிஷன்ஸ். இது இந்த நம்ம அப்புறம் பின்னாடி வந்து இதை குரூப்பிங் பண்ணுவோம். உங்களுக்கு ஒரு புரிதலுக்காக இதை நான் போடுறேன். அபவுட் வைட்டமின். வைட்டமின்னா நமக்கு தெரியும், அங்கே ரைட் சைட்லயே இருக்குது, பழங்கள், காய்கறிகள் தான். எல்லா விதமான வைட்டமின் காய்கறிகள்ல கிடைக்குது. நமக்கு கிடைக்காதுங்கிறது எதுவுமே இல்லை. ஆனா நம்ம காய்கறியையும் பழங்களையும் சாப்பிடுறத குறைச்சிட்டதுனாலதான் பிரச்சனை. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா நல்ல அருமையான பிரியாணி எங்க போனாலும் கிடைக்குது, பரோட்டா எங்க போனாலும் கிடைக்குது. ஆனா ஒரு நல்ல ஃப்ரூட்ஸ், ஒரு மிக்சடு ஃப்ரூட்ஸ், ஒரு இது எங்க போய் கேட்டீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல தான் கிடைக்கும். இன்னொன்னு இல்லைன்னா ஜூஸ். ஜூஸ் வந்து நான் வந்து ஜூஸ் கெடுதல்னு சொல்ல மாட்டேன். ஆனா அதை விட பழமா சாப்பிடுறது, அந்த பழத்தை பழமாவே சாப்பிடுறது தான் நல்லது. ஏன்னா அது நிறைய ஃபைபர் இருக்கு. ஜூஸ்ன்னு வரக்குள்ள அந்த ஃபைபர் வந்து மிஸ் ஆயிடுது. அதனால அதோட எஃபெக்ட் வந்து என்ன, அதாவது கார்போஹைட்ரேட்டோட பலன் தான் அதிகமா இருக்கும். அந்த ஜூஸ் இருக்கிற வைட்டமின்ஸ், அந்த 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 ஃபைபர்ஸ், அந்த நார்ச்சத்தோட பலன்லாம் நமக்கு கிடைக்காது. ஸோ காய்கறி அதே மாதிரிதான். காய்கறி வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு சாப்பிடணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு டெஃபிஷியன்சி கம்மியா இருக்கும். ஆனால் இங்க ஒண்ணு பார்க்க வேண்டியது, நம்ம ஜீரண மண்டலம் ஏற்கனவே பிரச்சனைல இருந்ததுன்னா நம்ம காய்கறி பழம் சாப்பிட்டாலும் அது உள்வாங்குதா? ஏன்னா உள் வாங்கினாதான் நமக்கு ஜீரணம், நம்ம இம்யூனிட்டிக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். ஆனா அது உள் வாங்குதான்னா அது நமக்கு தான் தெரியும். ஏன்னா காலையில உட்காரக்குள்ள மலச்சிக்கல், இந்த பக்கம் வயிறு எனக்கு அல்சர் இருக்குது, இந்த பக்கம் எனக்கு சாப்பிட்டா எரியுது, வாமிட் வர மாதிரி இருக்குது, கேஸ் ப்ராப்ளம் இருக்கு, இதெல்லாம் இண்டிகேஷன். அங்கேயே நமக்கு தெரிஞ்சு போயிடும் நம்ம வயிறு ஜீரண மண்டலம் சரியில்லைன்னு. அதுக்கு என்ன பண்ணணும்? சிம்பிள். நம்ம கொங்கு சுண்டலுக்கு சொல்லவே வேணாம், தயிர் இல்லாம நம்ம சாப்பாடு நிறைவடையவே அடையாது. அதுதான் மெயின். உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா சிம்பிள், ஒரு வாரம் 10 நாளைக்கு தயிர் அதிகமா சாப்பிட்டு காரங்கள் இதெல்லாம் குறைச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னாவே நம்ம உடம்பு சொந்தமா ரிப்பேர் பண்ணிக்கும். ஆனா நம்ம அதுக்கான நேரத்தை நம்ம கொடுப்போம். அதாவது ஒரு நாளை சாப்பிட்டுட்டு 3 நாள், அதாவது ஒரு வயிற்றுல ஒரு பிரச்சனை வந்ததுன்னா நம்ம என்ன பண்ணுவோம், லூஸ் மோஷன் அந்த மாதிரி ஏதாவது டயரி அந்த மாதிரி இருந்ததுன்னா 2 நாள் கரெக்டா இருப்போம். 3வது நாள் எப்படா அது சரியாகும்னு தெரிஞ்ச உடனே இம்மீடியட்டா போயிட்டு இந்த 2 நாள் எதெல்லாம் சாப்பிடலையோ அதெல்லாம் ஒரே டைம்ல சாப்பிட முடிச்சு. இதெல்லாம் என்ன பண்ணும், மறுபடியும் அந்த ஜீரண மண்டலத்துக்கு நம்ம பிரச்சனையை உருவாக்குறோம். அப்ப என்ன பண்ணா அது ரெடியே ஆகாது. அப்ப நீங்க எவ்வளவுதான் சாப்பிட்டாலும் சரியாகாது. அதாவது என்ன மாதிரியான காய்கறிகள் நியூட்ரிஷனை பார்த்து அவங்க கொடுக்குற சார்ட் கேட்டு என்ன ஃபாலோ பண்ணாலும் அது நம்ம ஜீரண மண்டலம் வந்து அதை கரெக்டான ஒதுக்க வச்சு அதில் தேவையான வைட்டமின்ஸ், மினரல்ஸ், உணவுக்கு தேவையானதை வந்து எடுக்காது. அப்படியே அது முளைத்தலை வெளியே வந்து. ஸோ இதுதான் மேஜர் ப்ராப்ளம். ரெண்டாவது இம்யூன் சப்போர்ட் வைட்டமின்ஸ்ங்கிறது வந்து இதெல்லாம், இந்த வைட்டமின்ஸ் B1, B2, A, இது எல்லாமே நம்ம நார்மலா சாப்பிடுற முட்டை, சிக்கன், இதை குறைச்சிட்டு நம்ம நிறைய காய்கறிகள் இருக்கு. நம்ம காய்கறிகள் நம்ம ஊர்ல வந்து காய்கறிகள் வந்து அதான் டிராபிக்கல் கண்ட்ரியோட ஸ்பெஷாலிட்டி. அதாவது உலகத்திலேயே வந்து வாழ்றதுக்கு உகந்த ஊர் எதுன்னா நம்ம தென்னிந்தியா தான். பர்டிகுலர் கேன் சே தெற்காசிய நாடுகள்னு சொல்லலாம். இன்னொரு ஏன்னா இது வந்து டிராபிக்கல் கண்ட்ரி. இங்க வராதது எதுவுமே கிடையாது, எல்லாம் வரும். நீங்க எதை போட்டாலும் வரும். ஆனா நம்ம அதுக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம தேவையானதை நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிட்டு சாப்பிட்டோமா நல்லா இருக்கும். இல்ல கடையில கிடைச்சத வாங்கி சாப்பிடணும். ஆனா அதை சாப்பிடணும். மெயின் அதான் சாப்பாட்டை. ரெண்டாவது இன்னொன்னு என்ன, நம்ம கிட்ட ஒரு ப்ராப்ளம் இருக்கு.
எங்கேயாவது விருந்தினர் ஒருத்தர் யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா பார்த்த உடனே சொல்லுவாங்க, ஐயோ ரொம்ப இழைச்சி போயிட்டியே அப்படின்னு. உண்மையிலேயே இழைச்சி போறது தாங்க ஆரோக்கியம். இன்னைக்கு இழைச்சி போறதுதான் ஆரோக்கியம். நீங்க யாராவது வந்து நீங்க அவங்களை தயவு செஞ்சு கேட்காதீங்க, நீங்க பரவாயில்ல நீங்க ஆரோக்கியம் ஆயிட்டீங்கன்னு கேளுங்க. நீங்க இழைச்சி போயிட்டீங்கன்னு சொல்லாதீங்க. நீங்க ஆரோக்கியமா இருக்கீங்க உங்களுக்கு தெரியுதுன்னு கேளுங்க. இதே நம்மளை மாத்தினாவே அது வந்து அது ஒரு நேர்மறையான சிந்தனை நம்ம கொடுக்குது. ரெண்டாவது மினரல்ஸ். என்னென்ன மினரல்ஸ்? கால்சியம், பாஸ்பரஸ், மெக்னீசியம், குளோரைடு, சல்பர். அது இல்லாம காப்பர் சொல்றோம், அயோடின், ஜிங்க், கோபால்ட், செலீனியம். இதெல்லாம் மினரல்ஸ். இதுவும் சில மெட்டபாலிசம், அதாவது இப்ப குளுக்கோஸ் மெட்டபாலிசம், அதாவது ஒரு குளுக்கோஸை வந்து எரிக்கணும் அப்படின்னா நமக்கு இதெல்லாம் தேவை இருக்குது. இதான் இந்த இம்மோனின்ஸ், போரான், குரோமியம், காப்பர், அயோடின், அயான், இது எல்லாமே. அடுத்தது ஃபேட்டி ஆசிட்னு சொல்லுவோம். ஃபேட்டி ஆசிட்ங்கிறது என்ன? இந்த ஃபேட்டி ஆசிட்ங்கிறது வந்து உணவுலயும் இருக்குது, சிலதை நம்ம உடம்பு தயார் பண்ணி தேவையான நம்ம நல்ல ஆரோக்கியமா இருந்தோமா நம்ம உடம்புக்கு தேவையான ஃபேட்டி ஆசிட்ஸ் அதுவே தயார் பண்ணி. அது மீன்ல நிறைய இருக்கு, அதான் ஒமேகா 3 சொல்லுவோம். நெக்ஸ்ட் இதெல்லாம் ஆல்ஃபா-லினோயிக் ஆசிட், இதெல்லாம் வந்து வேரியஸ் டைப் ஆஃப் ஃபேட்டி ஆசிட்ஸ். சிலதை வந்து உடம்பு உருவாக்கிக்கும், சிலது நம்ம சாப்பிடுற சாப்பாட்டிலேயே இருக்குது. அடுத்தது ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவோம். ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் மோஸ்ட்லி சில வைட்டமின்ஸும் வில் கால் இட் அஸ் ஆன்டி ஆக்சிடென்ட். வைட்டமின் சி வந்து ஒன் ஆஃப் தி ஆன்டி ஆக்சிடென்ட் சொல்லுவாங்க. ஸோ இதுவும் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இம்யூன் சப்போர்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து ஆல்ஃபா-லினோயிக் ஆசிட், ஏஎல்பி, ஏஎல்சி, கார்டினாய்ட்ஸ், கோஎன்சைம் Q10, இது வந்து லிவர்ல ப்ரொடியூஸ் ஆகும், உணவுலையும் இருக்கு. வைட்டமின் சி, ஜிங்க், இதெல்லாம் அபவுட். ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ஸ் அமினோ ஆசிட்ஸ் வந்து என்னன்னா, இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ் நம்ம உடம்பே இதை ப்ரொடியூஸ் பண்ணிக்கும், செல்ஃபாவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். நம்ம ஆரோக்கியமா இருந்தா செல்ஃபாவே ப்ரொடியூஸ் பண்ணிக்கும். நம்ம இதுக்கு சப்ளிமெண்ட் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. இதுக்கு என்ன பண்ணணும்? குறைஞ்சபட்சம் இது வந்து மோஸ்ட்லி வயசானவங்களுக்கு நான் சொல்றது, ஒரு 20 நிமிஷமாவது வாக் பண்ணுங்க. ஆரோக்கியமா இருக்கிறவங்க குறைஞ்சபட்சம் 1 மணி நேரம். நீங்க ரெகுலரா வாக்கிங் போனீங்கன்னா நிறைய இதை வந்து கட் டவுன் ஸ்மோக்கிங், ஆல்கஹால், சுகர் இன்டேக், ஸ்வீட் எடுத்து வச்சு 4 ஸ்வீட் 5 ஸ்வீட் சாப்பிட்றது ஒரே டைம்ல, இதெல்லாம் கண்டிப்பா வேணாம். இது வந்து நிறைய சர்க்குலேட்டரி ஃபங்க்ஷன் வந்து அஃபெக்ட் பண்ணும். அதாவது சுகர் லெவலை ஏற்றும், அதனால உடம்புல நிறைய சேஞ்சஸ் இருக்கும். அடுத்தது வந்து ஸ்ட்ரெஸ் லெவல். ஸ்ட்ரெஸ் லெவல் குறைச்சிங்கன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் குறையும். அதுக்கு அப்கோர்ஸ் அதுக்குதான் நீங்க வந்து மெடிடேஷன் இல்லைன்னா யோகா, ஒன்றும் இல்லை, நல்லா உங்களுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கேளுங்க, ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிடும். உங்க ஸ்ட்ரெஸ் குறைஞ்சு போயிடும். அவ்வளவுதான். நீங்க ஒன்றும் இது பெரிய இதெல்லாம் ஒன்று பண்ண வேண்டியது. அப்கோர்ஸ் யோகா பண்றவங்க பண்ணுங்க, அதெல்லாம் ரொம்ப நல்லது. ஆனா நான் அந்த அளவுக்குலாம் பண்ணணும். அட்லீஸ்ட் சிம்பிளான திங்ஸ் எதையாவது செஞ்சு பண்ணுங்க. ரெண்டாவது, செக்ஷுவல் ஹெல்த் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆக்டிவ் பீப்புள். ஏன்னா செக்ஷுவல் ஹெல்த் வந்து நிறைய ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து நிறைய கலரிஸ் பர்ன் பண்ணும். ஸோ நிறைய கிளாண்ட்ஸ், அட்ரினல் கிளாண்ட், அந்த மாதிரி நிறைய ஆக்டிவேட் பண்றதுக்கு வந்து அது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சிஸ்டம். அடுத்தது வந்து ஆப்டிமைஸ். ரெண்டாவது இங்கதான் பாருங்க, பாராசைட், போஸ்ட் வைரஸ், வைரஸ், ஃபங்கஸ், மோல்ஸ் அண்ட் ஸ்போர்ஸ், பாக்டீரியா, இதெல்லாம் தான் நம்மளை அஃபெக்ட் பண்ற ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கு வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸை கொடுக்கணும். அதுக்கு என்னென்ன ஃபுட்டு சாப்பிடலாம்? கார்லிக், அதாவது பூண்டு, இஞ்சி, வெங்காயம், இதெல்லாம் வந்து ரெடியா நம்ம கிட்ட இருக்கு, நம்ம ஆல்ரெடி சாப்பிடுறோம். ஆனா இப்ப என்ன ப்ராப்ளம்னா எவ்வளவு சாப்பிடணுங்கிறத பிரச்சனை. அதாவது அளவுக்கு மீறினா அமிர்தம் விஷம்னு கூட நம்ம சும்மா ஒரு காலப்போக்கில் நம்ம பேசிட்டு இருப்போம். ஆனா எதையுமே அளவுக்கு மீறாம தேவையான அளவை கரெக்டா சாப்பிட்டோமா கண்டிப்பா நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதுல ஒண்ணு முக்கியமான நான் சொல்லணும், குர்குமின். குர்குமின்ங்கிறது மஞ்சள், பேசிக்கா மஞ்சள் தான் குர்குமின். மஞ்சள்ல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுதான் குர்குமின். இன்னைக்கு வந்து அதனோட பலன் வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி நிறைய ஆராய்ச்சிகள் சொல்லியிருக்காங்க. இன்ஃப்ளமேஷன் கண்ட்ரோல். இன்ஃப்ளமேஷன்னா உடல் வீக்கம், உடம்புல எங்க உங்களுக்கு ப்ராப்ளம் இருந்தாலும் இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும். அதுக்கு நம்ம இன்ஃப்ளமேஷனை கண்ட்ரோல் பண்றதுக்கு குர்குமின் வந்து இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் இன்கிரீடியன்ட் நான் சொல்லுவேன். அதுக்கான இப்போ வந்து என்ன நேனோ டெக்னாலஜில வந்து குர்குமின் கிடைக்குது. ஸோ அது வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன்றும் பெரிய டாக்டரோட பிரிஸ்கிரிப்ஷன் உங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஒரு கேப்சூல் அவங்களே போட்டிருப்பாங்க. உங்களுக்கு பிரச்சனை இருந்ததுன்னா காலையில ஒரு கேப்சூல், சாயந்தரம் ஒரு கேப்சூல் நீங்க சாப்பிடுங்க. அது வந்து அமேசான்லயே நீங்க ஆர்டர் பண்ணிக்கலாம். அல்லது நீங்க மஞ்சள் போட்டு சாப்பிடலாம். மஞ்சள்ல பால்ல ரெகுலரா மஞ்சள் போட்டு சாப்பிடுறவங்க சிலர் இருப்பாங்க, அவங்க எல்லாம் சாப்பிட்டு பண்ணுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ், இப்ப இதுதான் இன்னொரு மேட்டர். இப்போ இது புதுசா வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது வந்து கண்டிப்பா அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படிங்கிறது தெரியல.
கண்டிப்பா ஸ்லீப் வந்து இது டிஸ்டர்ப் பண்ணுது. அது வந்து நிறைய ஆராய்ச்சிகள் வந்து சொல்றாங்க. 2வது வந்து இதனால வந்து நமக்கு இம்யூனிட்டியும் அஃபெக்ட் ஆகும். ஏன்னா ஸ்லீப் அஃபெக்ட் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இம்யூனிட்டி அஃபெக்ட் ஆகும். சோ அதுக்கு வந்து இந்த இந்த என்வைரன்மெண்டல் சேலஞ்ச் பண்றதுக்காக தான் நம்ம இங்க பாருங்க. இது வந்து என்ன ஜூஸ்னா சில ஸ்பிருலினான்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு கடல் பாசி இதிலிருந்து எடுக்கிறது. அதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் வைட்டமின்ஸ் இருக்கு. இத வந்து ப்ராசஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல தேவையான அளவு எனர்ஜி கொடுக்கறதுக்காக. செகண்ட் ரெஸ்ட்ரிக்டிவ் ஃபுட். இது வந்து என்னன்னா எல்லாத்துக்கும் இங்க தான் நான் வரேன். எல்லாத்துக்கும் எல்லாம் சூட்டபிள் ஆகாது. சிலருக்கு சிலர் நல்லா இருக்கும், சிலருக்கு சிலர் நல்லா இருக்காது. அது வந்து ஒவ்வாமை, ஃபுட் ஒவ்வாமை, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. சில ஃபுட்டை சாப்பிட்டா நம்ம வயிறு கொஞ்சம் பிரச்சனை பண்ணுதுன்னா அந்த ஃபுட்டை நம்ம எடுத்துக்காம இருக்கிறது நல்லது. அந்த மாதிரியே நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு மாசத்துல உங்களுக்கே தெரியும் உங்களுக்கு எது சூட்டபிள் எது சூட்டபிள் இல்லை. இதான் சோர்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன். நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே இருக்கும் இதுல. நம்ம நார்மலா சாப்பிடுற எல்லாமே இதுல இருக்கு. ஆனா இதை எவ்வளவு சாப்பிடணும், என்ன சாப்பிடணுங்கிறது நமக்கு தேவையான அளவுல சாப்பிட்டோமா டெஃபினட்டா நம்ம சிஸ்டத்தை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். நம்ம இம்யூன் சிஸ்டத்தை ரெடி பண்ணிக்கலாம். நமக்கு நோய் இல்லாம வாழ முடியும் நம்மளால. 2வது இந்த மாதிரி இது ஒரு சின்ன சார்ட் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி நாங்க வச்சிருக்கிறோம். இங்க பாருங்க. நீங்களே டே 1 ஸ்டார்ட் பண்றீங்க இன்னையில இருந்து. ஃபார் எக்ஸாம்பிள் டயர்டா இருக்குதா காலையில எந்திரிக்க உள்ள, அதுல எவ்வளவு டயர்டா இருக்கு 1 to 10 ஸ்கேல் நீங்களா மார்க் பண்ணுங்க. டெம்பரமெண்ட், a little snappy, எமோஷனலா இருக்கு, ஃபுட் டஸ் நாட் டைஜஸ்ட், ஷார்ட் டேர்ம் மெமரி ப்ராப்ளமா இருக்கு, சுகர் கிரேவிங்ஸ் இருக்கு, லிபிடோ, கோல்டு ஹேண்ட்ஸ் ஆர் ஃபீட், அதாவது காலை எந்திரிச்ச உடனே கோல்டு ஹேண்ட் இதெல்லாம் ரொம்ப சில்லுன்னு இருக்கு. இந்த மாதிரி சில நாங்க டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். இதை நீங்களே மார்க் பண்ணுங்க. உங்க ஃபுட் ஹேபிட்டை நான் சொன்ன மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அதாவது பசிக்காம சாப்பிடாதீங்க. ஆனா சாப்பிடுற பொருள்ல வந்து காய்கறிகள் அட்லீஸ்ட் 40% இருக்கும், பழங்கள் ஒரு 20%, மிச்சம் 40% தான் நீங்க மத்த ஃபுட் நீங்க சாப்பிடுற புரோட்டீன் அந்த மாதிரி ஐட்டம். அதாவது நீங்க மீல்ஸ், சிக்கனு இதெல்லாம் எடுத்துக்கிறது வந்து மிச்சம் 40%. இந்த மாதிரி ஒவ்வொரு வேலையும் நீங்க சாப்பிட்டு இந்த சார்ட்டை மார்க் பண்ணீங்கன்னா 2 மாசத்துல நீங்களே உங்களோட இம்யூனிட்டி பத்தி கவலையே பட. சோ இதுதான் வந்து ஒரு சாதாரணமா நமக்கு இம்யூனிட்டியை வந்து ரெகுலரா இப்ப இருக்கிற இம்யூனிட்டி அப்படியே நல்ல லெவல்ல வச்சுக்கிறது. அப்புறம் நீங்க கேட்கலாம், ஏன் திடீர்னு கொரோனா சிலருக்கு மட்டும் வருது எல்லாத்துக்கும் வரலன்னு சில கேட்கலாம். அது வந்து உங்க ஒண்ணு மட்டும் நல்லா நம்மளால சொல்ல முடியும். நம்ம அதாவது உலகத்திலேயே வந்து அதிக எதிர்ப்பாற்றல் இருக்கிறவங்க வாழ்ற பூமி எதுன்னா தெற்காசியா தான். அந்த விதத்துல நம்ம எல்லாம் we are blessed by God. ஆனா நம்ம அத சரியான அதனாலதான் நமக்கு வந்து கோவிட் எஃபெக்ட் வந்து அவ்வளவா இல்ல, நம்ம ஈஸியா மேல வந்துட்டோம். அது ஒரு காரணம். 2வது வந்து நமக்கு அலர்ஜிக் ஃபுட்டும் ரொம்ப நமக்கு அதாவது உலகத்திலேயே பாத்தீங்கன்னா அலர்ஜி அதாவது எப்படி சொல்றது ஃபுட்டு அதாவது உணவுப் பொருளுக்கு வந்து ஒவ்வாமை கம்மியா இருக்கிறதும் நம்ம சவுத் ஏஷியன் மக்கள் தான். காரணம் வந்து நம்ம வாழ்றத வந்து டிராபிக்கல் கண்ட்ரி. அது நமக்கு உண்மையிலேயே நிறைய சப்போர்ட், நம்மளோட சீதோஷண நிலையும் அதுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுது. அதனால அது ஒரு 2வது நிறைய வாக்கிங். அதாவது ஒரு நாளைக்கு நீங்க 2000 கலரி சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம் வாக் பண்ணுங்க. 2000 கலரிங்கிறது வந்து ஃபுட். அதுக்கு நீங்க ஒரு நியூட்ரிஷன் ஒரு நியூட்ரிஷனை வந்து 2000 கலரி குட் ஃபுட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களே லிஸ்ட் நீங்க இன்டர்நெட்ல ஓபன் பண்ணி பாருங்க. 2000 கலரி டயட் ஃபார் நார்மல் ஹியூமன் பீயிங் போடுங்க, உங்களுக்கு அதுவே வந்துடும். நீங்க அதையே சாப்பிடுங்க. 2வது இதை பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா நமக்கு வந்து ஓவராலா நம்ம ஹெல்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அப்புறம் சில ஸ்பெசிபிக்கான சில ஒரு ட்ரீட்மெண்ட். அதாவது இப்ப சிலருக்கு வந்து சில ப்ராப்ளம் இருக்குது. இப்ப வந்து உடல் ஜீரண மண்டலம் உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்க ஜீரண மண்டலத்தை சரி பண்றதுக்கான சில நிறைய வழிமுறைகள் இருக்குது. அதுக்கு ப்ரீபயோட்டிக்ஸ் சாப்பிடலாம். குர்குமின் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். அதாவது உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன் உங்களுக்கு வந்து அல்சர் இருக்குள்ள அது இன்ஃப்ளமேஷன் கிரியேட் பண்ணும். அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து குறைக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு குர்குமின் நிறையவே ஹெல்ப் பண்ணும். ப்ரோபயோட்டிக் தயிர்ல இருக்கு. அது பத்தலை அப்படின்னா நீங்க சில நிறைய ப்ரீபயோட்டிக்ஸ் நிறைய பவுடர் ஃபார்ம்ல வந்து நிறைய கொடுக்குறாங்க. இதுல என்னன்னா எனக்கு அலோபதிக் மெடிசன்ஸ்ல வந்து அந்த எஃபெக்டிவ் வருமானா எனக்கு தெரியாது. ஏன்னா அது டாக்டர்ஸ் தான் சொல்லணும். ஆனா என்னால உறுதியா சொல்ல முடியும், சில ப்ரீபயோட்டிக் வந்து மார்க்கெட்ல சேல் பண்றது நல்ல குவாலிட்டி நிறைய இருக்கு. அந்த குவாலிட்டி நல்ல தரத்தை பார்த்து நீங்க வாங்கி அதை சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா ஒரு மாசத்துல கண்டிப்பா நீங்களால வித்தியாசம் உங்களோட உணவு ஜீரண மண்டலத்தை நீங்க இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். நீங்க உணவு ஜீரண மண்டலத்தை இம்ப்ரூவ் பண்ணீங்கன்னா மற்றதெல்லாம் தானா நடக்கும். நீங்க எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. உடம்புக்கு தெரியும் எப்படி ரிப்பேர் பண்றது. நீங்க முடிஞ்ச வரைக்கும் டாக்டர் போறதை தவிர்த்திடலாம். 2வது சின்ன குழந்தைங்க
அடிக்கடி காய்ச்சல் இதுனா அது வந்து காமன் தான். நீங்க அதுக்காக வந்து போன உடனே, அதாவது என் குழந்தை காலையில காய்ச்சல் வந்ததுன்னா சாயந்தரம் சரியாயி போயிடும்னு நினைக்காதீங்க. அது ஒரு 3 நாள் ஆகும். அப்போதைக்கு ஃபீவர் வேணா குறையும். ஆனா 3 நாளைக்கு கண்டிப்பா இருந்துட்டு தான் போகும். 3 நாளைக்குள்ள உடம்புல சொந்தமா அந்த ஆன்டிஜன் உருவாயிருச்சுன்னா, அந்த ஃபீவர் சரியா போயிடும். உருவாக்க முடியலன்னா, ஆன்டிபயோட்டிக் அந்த மாரி ஏதாவது டாக்டர் குடுப்பாங்க. அந்த அந்த மருத்துவத்த இங்க ட்ரை பண்ணணும். அதுக்காக நீங்களே எல்லாமே சொந்தமா முடிவு பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும். நீங்க இந்த புரிதல் தான். உங்களுக்கு வந்து எத செய்யணும், எத செய்யக்கூடாது. அந்த புரிதல் இருந்தா போதும். அதே குழந்தைகள் இருந்தாங்க, நல்லா விளையாட சொல்லுங்க. நல்லா சாப்பிட சொல்லுங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு தான் தைமஸ் கிளாண்ட் வந்து நல்லா வேலை செய்யும். தேவையான டி செல்ஸ், பி செல்ஸ் நெறைய ப்ரொடியூஸ் ஆகும். அவங்க ஆட்டோமேட்டிக்கா ரெடி ஆயிருவாங்க. ஆனா இங்க சிலதுல என்னன்னா, காய்ச்சல் வரக்குள்ள என்ன பண்ணா, காய்ச்சலுக்கு தேவையான மருந்த குடுத்து வச்சிருங்க. ஒரு அளவுக்கு மேல போச்சுன்னா, கண்டிப்பா டாக்டர பாருங்க. லோக்கல் டாக்டர பாருங்க. அவரே எல்லா மருந்தும் குடுப்பாரு. ஆனா முடிஞ்ச வரைக்கும் ஆன்டிபயோட்டிக்க குறைங்க. நம்ம டாக்டர்ட்ட போய், டாக்டர் எனக்கு உடனே சரியாகணும் அந்த மாரிலாம் கேட்காதீங்க. அவங்களுக்கு தெரியும். ஆக்சுவலா இப்ப நீங்க மேலை நாட்டுலலாம் பாத்தீங்கன்னா, இப்ப மலேசியா, மலேசியாலாம் பாத்தீங்கன்னா, ஆன்டிபயோட்டிக் வந்து சும்மா சும்மா பிரிஸ்கிரைப் பண்ண மாட்டாங்க. இந்தியாவுல தான் நெறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து மருத்துவத்துல நடக்கிற குளறுபடிகள். அங்க வந்து மைக்ரோபயாலஜி டெஸ்ட் பண்ணி எந்த எந்த ஆன்டிபயோட்டிக் குடுத்தா இதுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஆன்டிஜனுக்கு வந்து சரியாகும்னு சொல்லி பார்த்து அந்த டெஸ்ட் பண்ணி ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க ஆன்டிபயோட்டிக் குடுப்பாங்க. ஆனா இங்க அப்படி கிடையாதுங்க. இங்க வந்து போன உடனே முதல்லயே ஃபீவர் மருந்து, ஆன்டிபயோட்டிக் உடனே உங்களுக்கு காய்ச்சலா இத சாப்பிடுங்கன்னு சொல்லி குடுத்துறாங்க. பட் இது வந்து டாக்டர்கள் தவிர்த்தாங்கன்னா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களே தான் சொல்றாங்க. ஆனா அவங்களே தான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஏன்னு தெரியல. அது மேபி அந்த இண்டஸ்ட்ரியோட கம்பல்ஷனா இருக்கலாம். நான் அதுக்குள்ள போக விரும்பல. சோ ஐ திங்க் எனக்கு கொடுத்த நேரம் முடிந்து விட்டதுன்னு நினைக்கிறேன். சோ இனிமேல் ஏதாவது கேள்வி இருந்ததுன்னா கேளுங்க. நான் ஆன்சர் பண்றேன். ஓகே. ஒரு அருமையான ஒரு காணொளி தொகுப்புல இன்றைய சிறப்பு விருந்தினர் வந்து அவருடைய பிரசன்டேஷன் வாயிலாக அந்த காணொளியில எந்தெந்த உணவு வகைகள் யார் யாருக்கு பொருந்தும், அதை எப்படி நம்ம எடுத்துக்கணும், அந்த நோய் எதிர்ப்பு சக்தியை எப்படி நம்ம உருவாக்கிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் ஒரு தெளிவான முறையில விளக்கம் கொடுத்திருக்காரு. அது போக நம்ம அந்த கேள்வி பதில் மூலியமாக நிறைய விஷயங்களை தெரிந்து கொள்வதற்காக நம்ம சொந்தங்கள் நீங்க உங்களுடைய கேள்விகள் ஆல்ரெடி சேட் வாயிலாக அனுப்பிச்சிருக்கீங்க. மேலும் உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருப்பினும் நீங்க வந்து சேட்ல டெஃபினட்டா போஸ்ட் பண்ணலாம். அதை வந்து நம்ம இன்றைய காணொலியின் மூலியமாக அதற்குண்டான விளக்கங்களை நம்ம கேட்டுக்கலாம். இன்றைய சிறப்பு விருந்தினரிடம் முதல் கேள்வி, இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிற கான்செப்டை தாண்டி இந்த கோவிட் தொற்றுக்கு பிறகு அந்த ஸ்டாமினா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேருக்கு குறைஞ்சதாக ஒரு ஃபீல் எல்லாருமே பண்றாங்க. அவங்களே அனுபவம் வாயிலாக நான் இன்னைக்கு 4 மணி நேரம் கடுமையான உழைப்பு பண்ணி முடிஞ்சது, இன்னைக்கு எனக்கு 2 மணி நேரம் பண்ணுனாவே எனக்கு உடம்பு டயர்டா தெரியுது, பட் என்னோட உடம்பு ரொம்ப ஹெல்த்தியா இருக்கு, எனக்கு எந்த நோயும் இல்லை, எனக்கு எந்த டயபெட்டிஸ் ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வரல, நான் ஹாஸ்பிட்டல்ல போய் செக் பண்ணா எல்லாம் நார்மலா இருக்குன்றாங்க, பட் எனக்கு அந்த ஒரு ஸ்டாமினா குறைஞ்ச ஒரு ஃபீலிங் இருக்கு அப்படின்றாங்க. இதை பத்தி உங்களுடைய ஒரு பார்வை என்ன அப்படின்னு கேட்டிருக்கேன். அதாவதுங்க, இப்ப நானும் கோவிட் தொற்றுல இருந்து பாதிக்கப்பட்டு வெளியே வந்தவன் தான். எனக்கும் இந்த ப்ராப்ளம் இருந்தது. சோ இதுல வந்து என்னன்னா, நான் வந்து ஆக்சுவலா அந்த டெஸ்ட் பண்ணக்குள்ள எனக்கு வந்து 2 டெஸ்ட் பண்ண சொன்னாங்க. ஒன்னு வந்து சிஆர்பி, சி ரியாக்டிவ் புரோட்டீன் சொல்லி ஒரு டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இன்னொரு வந்து டி டைமர்னு சொல்லி 2 டெஸ்ட் பண்ண சொல்லுவாங்க. இது பண்ணாங்கன்னா உடம்புல வந்து இன்ஃப்ளமேஷன், அதாவது வீக்கம் எங்க இருக்கு, நமக்கு நார்மல் ஆயிடுவோம், நார்மலா தான் தெரியும். ஆனா உடம்புல எங்கேயோ அது இருக்கும். அதுதான் வந்து அது வந்து எங்க அஃபெக்ட் பண்றதுங்கிறத வந்து நம்மளால வெளியிருந்து பார்க்க முடியாது. அதுக்கு ஸ்கேனிங் இல்ல, இந்த டெஸ்ட் தான், இந்த சி ரியாக்டிவ் புரோட்டீன் சொல்லுவாங்க. அது இல்லாம சில இந்த டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் எல்லாம் பண்ணா இன்னும் டீப்பா பண்ணலாம். ஆனா இந்த டெஸ்ட் பண்ணாவே நமக்கு தெரியும். இது வந்து நார்மலா ஒரு அளவு வரைக்கும் தான் இருக்கணும். நார்மலி சொல்லுவாங்க, ஒரு நார்மலா ஒரு மனுஷனா அது ஒரு 1க்கு கீழே தான் இருக்கும். அது வந்து 3 வரைக்கும் ஓகேன்னு சொல்லுவாங்க. 3க்கு மேல போச்சுன்னா கொஞ்சம் கன்சர்ன். சிலருக்கு பாத்தீங்கன்னா கோவில்ல இருந்து வெளியே வந்திருப்பாங்க, நல்லாவே இருப்பாங்க, எந்த இதுவும் தெரியாது. ஆனா சிஆர்பி வந்து அதிகமா இருக்கும். 8, 9, 10, 12 கூட இருக்கும். அது கண்டினியூஸா இருந்ததுன்னா உங்களோட ஒண்ணு இம்யூன் சிஸ்டம் அஃபெக்ட் ஆகும், 2வது உங்க எனர்ஜி லெவல் வந்து கண்டிப்பா அஃபெக்ட் ஆயிடும். அப்ப அதை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க நிறைய டெஸ்ட் பண்ணணும். டெஸ்ட் பண்ணிட்டு சில ஃபுட் அட்ஜஸ்ட்மெண்ட் தான், வேற எதுவுமே தேவையில்லை. ஈஸியா ஜீரணமாகி நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸை கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா நாளுக்கு நாள் நமக்கு
இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். அது இல்லாம நாங்க வந்து இப்போ வந்து ஒரு மலேசியாவில் வந்து அதுக்கான ஒரு நியூட்ரிஷன் ரிசர்ச் பண்ணி ஒரு நியூட்ரிஷன் குரூப் வந்து பண்ணிட்டு இதை வந்து நிறைய பேஷண்ட் கொடுத்து அதை சக்சஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதை நானும் வாங்கிட்டு வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நல்ல பலன், அதாவது என்ன சுற்றறிகளுக்கு கூட நான் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. அது நல்ல பலனை கொடுக்குது. அதை இந்தியாவுக்கு கொண்டு வரது நாங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அவங்க வந்து அந்த ஃபார்முலாவை கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நாங்க எப்படியாவது வாங்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம். அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இப்போ உங்களுக்கு எந்த ஆர்கன் வீக்கா இருக்கு அப்படின்னு ஃபுல் பிளட் டெஸ்ட் பண்ணுனா கண்டிப்பா தெரியும். அப்ப வந்து அந்த இப்ப நம்ம லிவர் வந்து எவ்வளவு நல்லா இருக்கா, பேங்க்ரியாஸ் சரியா கம்ப்ளீட்டா வேலை செய்தா, உங்களுக்கு வந்து டயபெட்டிக் வந்து பார்டர்லைன் நிறைய கோவிட் பேஷண்ட்டுக்கு வந்து, அதாவது கோவிட் வந்தவங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் டயபெட்டிக் வந்து கொஞ்சம் பார்டர்லைன் வந்திருக்கும். அது வந்து நீங்க பாருங்க, அதை டெஸ்ட் பண்ணுங்க. அது வந்து HbA1c ஒரு டெஸ்ட் இருக்குது. அதை டெஸ்ட் பண்ணீங்கன்னா அதோட லெவலை வச்சு டாக்டர் சஜஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து பார்டர் லைன் வந்துருச்சு, இல்லைன்னா ஆல்ரெடி நீங்க உங்களுக்கு தெரியாமையே நீங்க டயபெட்டிக்கா இருப்பீங்க. நீங்க நல்லாவே இருப்பீங்க, ஆனா உங்களுக்கு டயபெட்டிக்கா இருந்தீங்கன்னா, சரியான தூக்கம் எல்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பா இதை டெஸ்ட் பண்ணுங்க. டெஸ்ட் பண்ணா உங்களுக்கு தெரியும். அப்ப இமீடியட்டா நான் சொன்ன வழிமுறைகள் தான். ஃபுட்லயே நீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க, வாக் பண்ணுங்க. 1 மணி நேரம் இல்ல, 2 மணி நேரம். ரொம்ப வேகமா நடக்க முடியல, முள்ளையே நடங்க, ஆனா 2 மணி நேரம் நடங்க. இதெல்லாம் உங்களுக்காக, நீங்க நல்லபடியா வாழறதுக்காக, உங்களுக்காக நீங்க செய்ய வேண்டியது. நீங்க செஞ்சுதான் ஆகணும். நீங்க வந்து நான் வேலைக்கு போறேன்னு கதை சொல்லக்கூடாது. எல்லாரும் தான் வேலைக்கு போறாங்க. எனக்கு நேரம் இல்ல, அதாவதுங்க நேரம் இல்ல. எதுக்கு? சம்பாதிக்கிறதுக்காக தான் நேரம் இல்லாம ஓடிட்டு இருக்கிறோம். சம்பாதிச்சு என்ன பண்ண போறோம் உடம்பு இல்லாம? அதனால அதுக்காக அது வந்து நம்ம மனசுல நம்ம வந்து எனக்காக நான் 2 மணி நேரம் இருப்பேன். நான் வந்து எடுத்துக்கணும். சோ இதுதான் வந்து நம்ம வந்து பண்ண வேண்டியது. இதை பண்ணனா நமக்கு எனர்ஜி லெவல் ஆட்டோமேட்டிக்கா. அது இல்லாம சில வெல்னஸ் கிளினிக் இருக்கு. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஐ திங்க் மிராக்கல் வெல்னஸ் நம்ம பொள்ளாச்சியில அவரு மாணிக்க மகாலிங்கம் சார் போட்டிருக்காரு. டெஃபினட்டா அவங்க நிறைய பண்ணிட்டு இருக்காங்க. இதில் நான் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். என்னன்னா கிலேஷன் தெரப்பி ஒன்று பண்றாங்க. அவங்க மட்டும் தான் பண்றாங்க. அது வந்து என்னன்னா உடம்புல வந்து டாக்ஸிக் மெட்டல்ஸ் இருக்கும். அதாவது அலுமினியம், மெர்குரி, லெட்டு, ஆர்சனிக், இதெல்லாம் வந்து டாக்ஸிக் மெட்டல். இதெல்லாம் எப்படி வருதுன்னா நம்ம ஃபுட்லயும் வரும், நம்மளோட என்வரன்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கும். இது ஜாஸ்தியா இருந்ததுனாலும் இம்யூனிட்டி சிஸ்டம் வேலை செய்யாது. இதுக்கு பெஸ்ட் வந்து என்னன்னா, இதை வந்து உடம்புல நம்ம முடிஞ்ச வரைக்கும் நம்ம உடம்பை எடுக்க ட்ரை பண்ணோம். ஆனா அதுக்கு மேல அதுக்கு சப்போர்ட் தேவை. லிவருக்கு சப்போர்ட் தேவைன்னா அதுக்கு கிலேஷன் தெரப்பின்னு ஒன்று பண்றாங்க. அது வந்து என்னன்னா ஒவ்வொரு தெரப்பி, அதாவது ஐவில பண்ணி அதுக்கு ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணி அது வந்து அந்த எங்க இருந்த மெட்டல் இருக்கோ அதெல்லாம் கலெக்ட் பண்ணி லிவர் கொண்டு வந்து அதை ப்ராசஸ் பண்ணி வெளியே தரது. அந்த மாதிரி ஹெவி மெட்டலை எடுத்தா உங்களுக்கு பாடி நிறைய வித்தியாசம் தெரியும். ஏன்னா நீங்க கொரோனால வந்து அந்த அஃபெக்ட் ஆனவங்க வந்து நிறைய பேர் வந்து இந்த ஹெவி மெட்டல் ப்ராப்ளம்ஸ்லயும் இருக்கிறாங்க. சோ இதெல்லாம் அதுக்காக நீங்க அந்த மாதிரி கிளினிக்ஸ் போய் பாருங்க. டெஃபினட்டா அவங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு நல்லபடியான நீங்க கொரோனால இருந்து வெளியே வந்தாலும் அந்த மாதிரி சில ட்ரீட்மெண்ட் அவங்க அந்த வைட்டமின், ரெண்டாவது வைட்டமின்ஸ் கம்மியா இருக்கும். அதாவது நீங்க நல்லா சாப்பிடுவீங்க, எனர்ஜியா இருக்கும், ஆனா உடம்புல வைட்டமின்ஸ் கம்மியா இருக்கும். உங்களுக்கு தெரியாது. வந்து நார்மலா பாத்தீங்கன்னா நீங்க படுத்து தூங்கிட்டு காலையில எந்திரிச்சிங்களேன், லேசா கை வலிக்கிற மாதிரி இருக்கும். பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இடது கை தான் அதிகமா வலிக்கிற மாதிரி தெரியும். ரைட், வலது கை வலிக்க தெரியாது. இடது கை வலிக்கிற மாதிரி தெரிஞ்சதுனாலே உங்களுக்கு வைட்டமின் பி சத்து குறைபாடு வர ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். நார்மலா நீங்க பிளட் டெஸ்ட் போனீங்கன்னா வைட்டமின் பி, வைட்டமின் டி, அப்புறம் இன்னொன்னு வைட்டமின் டி, எதிர்ப்பு சக்தினா வைட்டமின் டி தான். நமக்கு என்ன, நம்மளோட முன்னோர்கள் என்ன பண்ணாங்க, கோமணம் கட்டிக்கிட்டு காட்டுல வேலை செஞ்சாங்க. வெயில் காலையில இருந்து சாயந்தரம் வரைக்கும் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாம் வைட்டமின் ப்ராப்ளமே இருந்திருக்காது. ஆனா அதே சந்ததியில வந்தவங்க நாம என்ன பண்றோம், வெளியவே போறதில்ல, ஃபுல் ஹேண்டு எங்க போனாலும் ஃபுல்லா போட்டுக்கிட்டு ஐயோ வெயிலா உடனே ஓடி வந்துடுறது. இதெல்லாம் பண்ணக்குள்ள என்ன ஆகுது, வைட்டமின் வந்து நேச்சுரல் சோர்சஸ் கொஞ்சம் வந்து உணவுல இருந்து கிடைக்குது. ஆனா நம்ம தோல் உற்பத்தி பண்ணணும். அதுக்கு நான் வெயில நின்னே ஆகணும். வெயில நிக்கலன்னா நீங்க சப்ளிமெண்ட் எடுத்தே ஆகணும். சோ வைட்டமின் டி குறைபாடு சத்து இருந்தாலும் நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து டைரக்டா ரிலேட் ஆகும். இப்ப நீங்க ஒண்ணு இல்ல, ரொம்ப சிம்பிளான நான் எனக்கே ட்ரை பண்ணேன். என்ன ட்ரை பண்ணா, அடிக்கடி சளி வரக்குள்ள நான் என்ன பண்ணுவேன், அழகா இந்த குர்குமின் கேப்சூல்ஸ் கிடைக்கும். 1350 mg நீங்க அமேசான்லயே கிடைக்காது. அதை வாங்கிட்டு காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு, காலையில ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு, ஒரு 3 நாள் சாப்பிட்டுட்டு வைட்டமின் டி 60,000 IU அதுவும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்ரைஸ்னு ஒரு டேப்லெட் வரும். அதெல்லாம் நீங்க எந்த மெடிக்கல் ஷாப்ல போனாலும் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஜஸ்ட் வாங்கி அதை ஒண்ணு சாப்பிட்டு ஒரு 3 நாள் சாப்பிட்டு பாருங்க, அதனால உங்களுக்கு சளி நின்று போயிடும். அப்ப என்னன்னா உங்களுக்கே தெரியும், ஓகே நமக்கு வைட்டமின் டி குறைபாட்டினாலதான் இது வருது. அப்ப என்ன பண்ணணும், வைட்டமின் டி ரெகுலரா எடுக்க ஆரம்பிக்கணும். இல்லைன்னா ரெகுலரா வெயில்ல எக்ஸசைஸ் பண்ணணும், அல்லது வெயில்ல நிக்கணும், வெயில்ல வாக்கிங் பண்ணணும். அவ்வளவுதான். இதெல்லாம் சின்ன சின்ன வழிமுறைகள். இதை நம்ம பண்ணினாவே டாக்டர்ஸ கிட்டத்தட்ட 90% அவாய்ட் பண்ணிடலாங்க. என்னால இது கேரண்டியா சொல்ல முடியும்.
ஓகே. ஓகே. அடுத்ததாக இந்த அல்சர் ரிலேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்களுக்கு அந்த அல்சருக்காக என்ன மாதிரி உணவுகள் எடுக்கலாம்? மேற்கொண்டு இந்த அல்சர் அப்படிங்கிறது கியூர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். என்னோட மருத்துவ அறிவு கண்டிப்பா கியூர் பண்ணிடலாங்க. அல்சர் கியூர் பண்ண முடியாத வியாதி எல்லாம் கிடையாது. கண்டிப்பா கியூர் பண்ணலாம். ஒரு வித்தின் த லிமிட் இருந்ததுன்னா. அதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க வந்து அதுக்கு எதனால அல்சர் வந்ததுன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கணும். அதுக்கு வந்து நிறைய சில 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 பாக்டீரியா இருக்கு. அதாவது ஹெச் பைரோலி அந்த மாதிரி சில பாக்டீரியா இருக்கு. அந்த பாக்டீரியானால உங்களுக்கு வந்து அந்த அல்சர் வந்ததுன்னா ஃபர்ஸ்ட் நீங்க அதுக்கு ஆன்டிபயோட்டிக் ட்ரீட்மெண்ட், அது டாக்டர்ஸ் கண்டிப்பா நீங்க பாருங்க, அவங்களுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் நீங்க வந்து அலோபதி மெடிசன் தான் ஒர்க் அவுட் ஆகும். ஏன்னா நம்ம மருந்து அது நாம அந்த 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 பாக்டீரியாவை கொல்றது வந்து நம்ம பாடினால முடியாதனாலதான் அது தங்கியாரு உடம்புல தங்கிருச்சு. அது தங்கி உடம்புல இருக்க, அதாவது மியூக்கோசெல்னு சொல்லுவாங்க, அதுல வந்து புண்ணை உருவாக்கியும். அது புண்ணை உருவாக்கக்குள்ள என்ன ஆகும்னா, அந்த இது மறுபடியும் அது மல்டிபிள் ஆகிட்டே இருக்கும். நம்ம தேவையில்லாத ஃபுட்டை சாப்பிட்டுட்டே இருப்போம். அல்சர் கண்டினியூவா இருந்துகிட்டே இருக்கும். அப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒன்னு ப்ரோபயோட்டிக்ஸ், அதாவது நல்ல பாக்டீரியா, உடம்புக்கு தேவையான பாக்டீரியா, அதான் அந்த பவுடர் ஃபார்ம்ல நிறைய இருக்கு, அமேசான்லயும் இருக்கு. அது சில நியூட்ரிஷனை பார்த்து கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க, அவங்களுக்கு தெரியும் என்ன ப்ரோபயோட்டிக் எடுத்துக்கிறது. ப்ரோபயோட்டிக்னா அது உள்ள இருக்கிற பாக்டீரியா, ப்ரீங்கிறது சாப்பாட்டோட சேர்த்து வரும். அந்த அவங்க அதுக்கு தேவையான சாப்பாடு அதுலயே இருக்கும். அப்ப அது உள்ள போய் தங்கி அது நிறைய மல்டிபிளேஷன் பண்ணி நம்ம கட் சிஸ்டத்தை டெவலப் பண்ணும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க கட்டை வந்து அதாவது கிளீன் பண்ணும். அதுக்கு வந்து ஈவன் அதையும் நான் சொல்றேன், நம்ம மிராக்கல் வெல்னஸ்ல வந்து கொலோனோதெரபி, கொலோன் கிளன்சிங் சொல்லுவாங்க அதுக்கு பேரு, அதை பண்றாங்க. அது நிறைய மலேசியாலாம் எக்கச்சக்கமா இருக்கு. நீங்க சாதாரணமா போனீங்கன்னா எந்த கிளினிக்ல, நிறைய கிளினிக்ல வந்து கொலோன் தெரப்பின்னு போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அந்த கொலோன் தெரப்பி இந்தியாவிலேயே நிறைய இருக்கு. சோ அந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா கொலோன் தெரப்பி கிளீன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஹெச் பைரோலி டெஸ்ட் பண்ணுவோம். அதுக்கு சில பாக்டீரியா டெஸ்ட் இருக்கு. அந்த டெஸ்ட் பண்ணிட்டு அது இருந்ததுன்னா அது தேவையான ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்க ப்ரோபயோட்டிக் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா கட் இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கான ஃபுட், அப்கோர்ஸ் ஃபுட் கரெக்டான ஃபுட். தயிர் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. தயிரை விட மோர் எக்ஸலண்ட்டுங்க. மோர் சாப்பிடுங்க, நெய்யை உருக்கி சாப்பிடுங்க, வெண்ணையா சாப்பிடுங்க, ஒண்ணுமே பண்ணாது. டெஃபினட்டா உங்க கட் இம்ப்ரூவ் ஆயிடும். அது குணப்படுத்த முடியாதான் கிடையாது, கண்டிப்பா குணப்படுத்த முடியும். அது கரெக்டான நம்ம வழிமுறைகளை செய்யணும், அவ்வளவுதான். ஓகே, மிகவும் ஒரு தெளிவான ஒரு விளக்கம். அடுத்ததாக இந்த கோவிட் பெருந்தொற்று காலத்துக்கு பிறகு நிறைய மேகசின்ஸ்லயும் சரி, மெடிக்கல் ஜேர்னல்ஸ்லயும் சரி, இந்த கோவிட் வேக்சின்ஸ் எடுத்துக்கிட்டதுனால ஆண்களுடைய விந்தணு குறைபாடு வந்திருக்கு, அந்த விந்தணுடைய நீர்த்து போகக்கூடிய தன்மை வந்துருச்சு அப்படின்ற ஒரு தகவல் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை? அதே போல அந்த மாதிரி குறைபாடு இருக்கிறவர்கள் எந்த வகையான உணவுப் பொருட்களை அவங்க சேர்த்திக்கலாம் அப்படிங்கறத ஒரு உங்களுடைய பார்வையில என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. சரிங்க, இது வந்து அதாவது என்னன்னா, நமக்கு வந்து விந்தணு குறைபாடுனா அட்ரினல் கிளாண்டு நேரா அங்கதான் போகும். சோ அட்ரினல் கிளாண்டு தான் ரொம்ப, அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கு அது ஒரு முக்கியமான சுரப்பி. ஆக்சுவலா அது வந்து நாளமில்லா சுரப்பின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன் தமிழ்ல. சோ அந்த அட்ரினல் கிளாண்டை வந்து நம்ம கரெக்டா பாத்துக்கணும். அது வந்து சரியா அதுக்கு தேவையான சில இது இருக்குது. அதுக்கு சில அதை வந்து சில எனக்கு தெரிய மலேசியாவில் இப்ப நாங்க அதுக்கான சில வழிமுறைகள் நாங்களே பண்ணிட்டு இருக்கிறோம். அட்ரினல் கிளாண்டை வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக சில சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்தா அது இம்ப்ரூவ் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அதுக்கான வழிமுறைகள் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். ப்ராபபிலி இன்னும் ஒரு அந்த 6 மாசத்துல நாங்க அதை கொண்டு வந்துருவோம், இந்தியாவுக்கு கொண்டு வந்துருவோம். அது மாதிரி வந்து கண்டிப்பா நாங்களே பண்ண முடியும். பட் அது மட்டும் இல்ல, இங்கேயே இப்ப நம்ம மிராக்கல் வெல்னஸ் அந்த மாதிரியானவங்க கண்டிப்பா அதுக்கான வழிமுறைகள் உங்களால செய்ய முடியும். ஓகே, மிகவும் ஒரு அணுகுமுறைக்கு உடைய ஒரு பதில் கொடுத்திருக்கீங்க. அடுத்ததாக முக்கியமாக இந்த உணவு பழக்க வழக்கங்கள்ல நிறைய பேர் 3 வேளையும் காலை, மதியம், இரவு அப்படிங்கறத சாப்பிடுற ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்க. ஒரு சில பேர் காலை மற்றும் மதியம் மட்டும் நல்ல ஒரு ஹெவி ஃபுட் எடுத்துக்கிட்டு இரவு எதுவும் சாப்பிடுறது இல்லை. ஒரு சில பேர் மார்னிங் நல்லா ஹெவி ஃபுட் எடுத்துக்கிட்டு நைட் வந்து ஒரு மீடியமான ஃபுட் எடுத்துக்கிறாங்க. அது ஃப்ரூட்ஸ் ஆகட்டும் அல்லது நார்மல் நம்ம கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கக்கூடிய அரிசி வகைகள் சார்ந்த இட்லி, தோசை இந்த மாதிரி உணவு வகைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி ஒரு பழக்க வழக்கங்களை அவங்க பின்பற்றுறாங்க. ஸோ இந்த மார்னிங் பிளஸ் ஆஃப்டர்நூன் ஃபுட் எடுக்கிறவர்களும் மார்னிங் பிளஸ் நைட் ஃபுட் எடுக்கிறவர்களும் இந்த வழிமுறை உணவு பழக்க வழக்கம் எந்த அளவுக்கு நம்மளுடைய அன்றாட வாழ்விற்கு உகந்தது, இது நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியும் நம்மளுடைய பாடி மெயின்டைன் பண்றதுக்கு எந்த அளவுக்கு உகந்தது, அல்லது 3 வேளையும் சாப்பிட வேண்டுமா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்து என்னன்னு கேட்டாங்க. அதாவதுங்க, நம்ம 3 வேளையும் சாப்பிடுறங்கிறது முக்கியம் இல்லை, நம்ம பசிச்சு சாப்பிடுறோமாங்கிறது தான் முக்கியம்.
பசிச்சா சாப்பிடுங்க, பசிக்கலன்னா சாப்பிடாதீங்க. 2வது, நீங்க எவ்வளவு சாப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அதுல பாதி சாப்பிடுங்க. அதுல 40% காய்கறிகள், அட்லீஸ்ட் 20% பழங்கள், மிச்சம் 40% தான் நீங்க மத்த பொருள். அதாவது உங்களுக்கு அரிசி, அதாவது இட்லி, தோசை. ஒரு தோசை சாப்பிட்டீங்கன்னா 2 தோசை, கொஞ்சம் சட்னி. அஃப்கோர்ஸ் சட்னி வந்து நம்ம ஊர்ல எல்லாமே வந்து தேங்காய் சட்னி தான் நம்ம. ஏன்னா நம்ம தேங்காய் உற்பத்தியாளர்கள் நிறைய சாப்பிடுவோம். தேங்காய் ரொம்ப நல்லது. தேங்காய் சாப்பிடுங்க. ஆனா அதோட நிக்காம கூட புரோட்டீன்ங்கிறது கொஞ்சம் வேணும். அதுக்கான நீங்க மீன் இருக்கு, சிக்கன் இருக்கு, இல்லைன்னா பருப்பு வகைகள், கொள்ளு வேக வச்சு சாப்பிடலாம். சோ இந்த மாதிரி கொஞ்சம் புரோட்டீன். அதாவது அது இல்லாம நட்ஸ்ன்னு சொல்றது. அதுலதான் நமக்கு நிறைய மினரல்ஸ், அந்த வைட்டமின்ஸ் நிறைய இருக்கு. அது அல்மண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. நீங்க அதுங்கெல்லாம் போக வேணாங்க. நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருளே போதும். அதாவது நிலக்கடலையே நிறைய பொருள் இருக்கு. ஆனா நம்ம அதெல்லாம் விட்டுட்டு இது இங்க என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது வந்து சந்தைப்படுத்தல் தான். சந்தைப்படுத்தல அவங்க எல்லாம் சொல்றாங்க. ஆனா நீங்க போய் இன்டர்நெட்ல தேடுங்க, நிலக்கடையில என்னென்னலாம் இருக்கு, நம்ம கிட்ட சரியான அதுக்கான டேட்டா கிடையாது. தேங்காயில என்னென்னலாம் இருக்குது, அதுக்கான டேட்டா நம்ம கிட்ட கிடையாது. இப்போ வந்து பாருங்க, இப்போ ரீசெண்டா நான் ஒரு இது படிச்சேன் ஆக்சுவலா. அதாவது என்னன்னா, தேங்காய் பூ இப்ப நிறைய விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. தென்னம்பிள்ளையை வந்து கட் பண்ணிட்டு உள்ள பாத்தீங்கன்னா உள்ள பூ இருக்கும். தேங்காய்க்கு பதிலாக அந்த பூ இருக்கும். அதுல வந்து நிறைய நார்ச்சத்து இருக்குது, நிறைய வைட்டமின் மினரல் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இதை வந்து அந்த உற்பத்தியாளர்கள் வாங்கி வித்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களால ஒரு லேபுக்கு அனுப்பி அதுல என்னென்ன இருக்குன்னு கரெக்டா பார்த்து மார்க்கெட் பண்ணாங்கன்னா அதெல்லாம் உலக அளவுல நம்மளால எடுத்துக்க முடியும். ஆனா நம்ம செய்ய மாட்டோம். இப்ப CSIR, கவுன்சில் ஆஃப் சயின்டிபிக் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் ஒரு இன்ஸ்டியூட் இருக்குது. இந்தியா முழுசா இருக்கு, நிறைய இன்ஸ்டியூட் இருக்கு. அதுல ஏதாவது ஒன்று அப்ரோச் பண்ணி அங்க யாரோ ஒரு சயின்டிஸ்ட் கொண்டு வந்து இதுல என்ன இருக்கு, என்ன அனலிட்டிக்கல் லேப்ல கொடுத்து இதெல்லாம் பாருங்க, இந்த ஃபுட் டெஸ்ட் பண்றதுக்குன்னே நிறைய லேப்லாம் இருக்கு இந்தியால. அவங்க கிட்ட கொடுத்து என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோமா அதை ப்ரொமோட் பண்ணலாம். ஒரு காலத்துல தேங்காய் வந்து கொலஸ்ட்ரால்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவன் தேங்காய் எண்ணெய் குடிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா இதுதான் நிலப்பரம். மார்க்கெட் பண்றதுக்காக எல்லாரும் செய்யறதுதான். அதே மாதிரி பழங்கள் நீங்க வந்து ஆப்பிள் சாப்பிடணும், ஆரஞ்சு சாப்பிடணும், டிராகன் ஃப்ரூட் சாப்பிடணும், அதெல்லாம் இல்லைங்க. நம்ம ஊர் கொய்யா, நம்ம ஊர் நெல்லிக்காய், நம்ம ஊர் மாங்காய், நம்ம ஊரு என்னென்ன கிடைக்குதோ அதையே சாப்பிடுங்க. நீங்க எதுவும் புதுசா எல்லாம் சாப்பிடவே வேணாம். நம்ம ஊர்ல என்ன கிடைக்குதோ அதை சாப்பிடுங்க. அந்தந்த ஊர்ல என்ன கிடைக்குதோ விளையுதோ அதை சாப்பிடுங்க. பழமா சாப்பிடுங்க, காய்கறியா சாப்பிடுங்க, சுரக்காய் சாப்பிடுங்க, பீக்கிங்காய் சாப்பிடுங்க, பாவக்காய் சாப்பிடுங்க. நீங்க கேரட்டே தான் சாப்பிடணுங்கிறதெல்லாம் கிடையாது. கேரட் எல்லாம் அவங்க பண்றதுக்காக அவங்களோட காய்கறி தான். கேரட் நம்ம இல்ல. அதுக்காக நம்ம முன்னோர்கள் இறந்து போயிட்டாங்களா என்ன? கிடையாது. இதெல்லாமே இந்த ஒரு 200-300 வருஷத்துல இந்தியா கொண்டு வந்ததுதான். கேரட், பீட்ரூட் இதெல்லாம். ஆனா நம்ம என்ன பண்றோம், பீட்ரூட் சாப்பிட்டாதான் செய்யணும். ஏன் முருங்கைக்காய் சாப்பிடுவோமே, முருங்கை தலையை சாப்பிடுவோமே. நம்ம ஊர்ல இல்லாத கீரைகளாங்க இதெல்லாம் சாப்பிட்டா கண்டிப்பா இது. ஆனா இது என்ன, கீரை எல்லாம் நிறைய சாப்பிட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களோட ரைஸ் இன்டேக் குறைஞ்சு போயிடும். நீங்க 3 வேளையும் சாப்பிட மாட்டீங்க. அதே மாதிரி ஆபீஸ்ல உட்கார்ந்து வேலை செய்றவங்க அதுக்குதாங்க சாப்பிடணும். அவங்க போய் ஒரு நல்ல பிசிக்கலா உடல் உழைப்பு சேவையும் கூட போட்டி போட்டுலாம் சாப்பிடக்கூடாது. அவங்க 10 தோசை சாப்பிட்டாங்கன்னா நம்ம 10 தோசை சாப்பிட முடியுமா? ஏன்னா அவங்க 10 தோசை சாப்பிட்டா மதியானம் அவங்க டயர்ட் ஆயிடும். ஏன்னா எல்லாம் எரிச்சிடுறாங்க. ஒரு நாள் ஃபுல்லா காட்டுல வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு குறைஞ்சு போயிடும். ஆனா நம்ம இங்க உட்காந்துறவங்க 10 தோசை சாப்பிட்டா என்ன ஆகும்? ஒபேசிட்டி தான் வரும். ஒபேசிட்டி வந்ததுன்னா எல்லா ப்ராப்ளமும் வர ஆரம்பிச்சு. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பசிச்சு சாப்பிடுங்க, நம்பர் 1. 2வது அளவை கம்மியா சாப்பிடுங்க. நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, அதான் எல்லாரும் சொல்றதா, அது நான் புதுசா ஒண்ணும் சொல்லல. ஒரு 7 மணிக்கு முன்னாடி சாப்பிட்டுருங்க. அதாவது தூங்க போறதுக்கு ஒரு 2-3 மணி நேரத்துக்கு முன்னாடி உணவை கம்ப்ளீட்டா நிறுத்திடுங்க. நல்ல நிறைவான தூக்கம் வரும். காலையில எந்திரிக்குள்ள நல்ல எனர்ஜியோட எந்திரிக்கும். அருமையான ஒரு விஷயத்தை தெளிவாக உணவு சார்ந்த ஒரு விஷயத்துல பசித்தா மட்டும் சாப்பிடுங்க, 3 வேளை மணி அடித்தா கண்டிப்பாக சாப்பாடு சாப்பிட வேண்டும் அப்படின்ற அவசியம் இல்லை அப்படிங்கிறத நம்ம சொந்தங்களுக்கு தெளிவாக ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. அடுத்ததாக 2 கேள்விகள், அதை வைத்துவிட்டு நம்ம இந்த காணொலியை நிறைவு பகுதிக்கு வருகின்றோம். முக்கியமாக ஒரு கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, இன்றைய காலகட்டத்துல நிறைய நிறுவனங்கள், அதிலும் பன்னாட்டு நிறுவனங்கள் இந்த காணொலி ரெக்கார்ட் செய்யப்படுகின்ற காரணத்தினால அந்த நிறுவனங்களுடைய நேமை நான் மென்ஷன் பண்ணல. ஆல்பபெட் ஆரம்பிக்கிற முதல் எழுத்திலிருந்து கடைசி எழுத்து வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களும் இந்த சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிற விஷயங்களை அவர்கள் ஒரு மெடிக்கல் ஆஸ்பெக்ட்ல சர்டிபிகேஷன் வாங்கியிருக்கோம், எங்களுக்கு இது வந்து ப்ரூவன் டெக்னிக்ஸ், அமெரிக்கா டெக்னிக், ஐரோப்பிய டெக்னிக், இந்த மாதிரி பல விஷயங்களை சொல்லி இன்றைய மக்களிடம் அதை கொண்டு சேர்க்கின்றார்கள். இந்த மாதிரி சப்ளிமெண்ட்ஸை
எடுத்துக்கொள்வது உடல்நிலைக்கு உகந்ததா, அல்லது மருத்துவர்களிடம் பரிசீலனை செய்து ப்ராப்பர் ரிப்போர்ட்ஸ் எடுத்து அவர்களுடைய உடலுக்கு தேவை இருக்குதா அப்படின்னு பார்த்து சாப்பிடணுமா, இல்ல எல்லாரும் எடுத்துக்கலாமா? இந்த சப்ளிமெண்ட்ஸை பத்தி ஒரு அவேர்னஸ் உங்களுடைய பார்வையில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து சப்ளிமெண்ட்ஸ் மார்க்கெட் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய மார்க்கெட்டுங்க. ஹையஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட் இந்த வேர்ல்டு, பர்டிகுலரா நம்ம கொரோனாவுக்கு அப்புறம். ஏன்னா கொரோனாவுக்கு அப்புறம் தான் நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி பத்தியே பேச ஆரம்பிச்சோம். அதுக்கு முன்னாடி எல்லாம் இருந்தது, ஆனா நிறைய பேர் அதை பத்தி பேசல, யாரும் கவலைப்படல. ஆனா அந்த டைம்ல ஒரு நம்ம எல்லாத்தையும் வீட்டிலேயே உட்கார வச்சு டிவியே பார்க்க வச்சு இதையே பேசி 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 நம்மள ஒரு லெவலுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஆனா சப்ளிமெண்ட்ங்கிறத வந்து நல்லது, ஆனா அது சிலருக்கு மட்டும், எல்லாருக்கும் இல்ல. நார்மலா இருக்கிறவங்களுக்கு சப்ளிமெண்ட் எதுக்கு? நீங்க ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு சப்ளிமெண்ட் தேவையில்லை. அது ஒரு மார்க்கெட்டிங் டெக்னிக். எல்லாம் இருக்குது சரி. எனக்கு அதாவது உடம்புக்கு வந்து தேவையான அதே எடுத்துக்குது. அப்ப நான் ஏன் சப்ளிமெண்ட் சாப்பிடணும்? தேவையே இல்ல. ஆனா குறைபாடு இருக்கிறவங்க, இப்போ வந்து வைட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க, இப்ப நான் சொன்னேன், அதுக்கு நீங்க சப்ளிமெண்ட்ஸா எடுக்கலாம் அல்லது டேப்லெட்டா எடுக்கலாம். அது டாக்டர் கண்டிப்பா வைட்டமின் டி டெஸ்ட் பண்ணுவாங்க. உங்களுக்கு ஒண்ணும் இல்லைங்க, அடிக்கடி ஃபீவர் வருதுன்னா நீங்க உங்க வைட்டமின்ஸ்ல அது விலை அதிகம். இப்ப நான் வந்து ஆக்சுவலி இந்த எக்ஸாமெட் கல்னிக்கு வந்து நாங்க போட்டதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆக்சுவலி அதுல ஒரு ஃப்ளோர் வெல்னஸ் இன்னும் ஆரம்பிக்கல, இப்பதான் ஆரம்பிக்கலான்னு எல்லாம் செட் ஒர்க் நடந்துட்டு இருக்குதுங்க. நீங்க அது காணொலியில பார்த்திருப்பீங்க. அதுல வந்து என்னன்னா எல்லா டெஸ்டும் எங்ககிட்ட இன்டகிரேட்டட், நாங்களே உள்ளே வச்சிருக்கோம். பேஷண்ட் வந்தாங்கன்னா வைட்டமின் டெஸ்ட் நாங்களே பண்ணிடுவோம். எல்லா டெஸ்டும் அங்கேயே நடந்துரும். நடந்துட்டு அவங்க பேஷண்ட்டுக்கு வந்து வெளியே போகல அவங்களுக்கு என்ன பண்ணலாம், அதாவது முடிஞ்ச வரைக்கும் உணவுலயே சரி பண்ணிடுவோம். முடியாததுக்கு சிலதுக்கு சப்ளிமெண்ட் கொடுக்கலாம். ஆனால் சப்ளிமெண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரி கட் சிஸ்டத்தை ரெடி பண்ணணும். அதாவது ஜீரண மண்டலத்தை ரெடி பண்ணாம நீங்க என்ன சப்ளிமெண்ட் சாப்பிட்டாலும் அது எடுத்துக்காது. நம்ம 100 அதாவது 1500 mg போட்டிருப்பாங்க, நமக்கு தேவையான 300 mg தான். ஆனா அதுல கிடைக்கிறது 5 mg 10 mg தான் நம்மளால அதை எடுத்துக்க முடியும். அதுவும் உணவோட சேர்த்து சாப்பிட்டா. ஏன்னா உணவில் இருக்கிற பொருளை வந்து உணவில் இருக்கிற வைட்டமின் மினரலை வந்து பாடி ஈஸியா உள்ள எடுத்துக்கும். ஆனா நீங்க தனியா கெமிக்கலா அதை உள்ள கொண்டுட்டு போகல, அது எடுத்துக்குமா எடுத்துக்காதாங்கிறது சரியான ஆராய்ச்சி முடிவுகள் இன்னும் வரல. அதனால சப்ளிமெண்ட்ஸை மட்டும் சாப்பிட்டா எனக்கு எல்லாம் வராது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்க வேணாம். அல்லது நல்லா இருக்கிறவங்க அதை எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. தேவைப்பட்டால் மட்டும் ஒரு நியூட்ரிஷியன் அண்ட் ஒரு நல்ல பிசிஷியனை பார்த்து உங்க டெஸ்ட் பண்ணிக்கிட்டு அதுல குறைபாடு இருந்தா மட்டும் நீங்க எடுத்துக்கிட்டா போதும். இல்லைன்னா ஆரோக்கியமான உணவு போதும். மிகவும் அற்புதமான ஒரு பதில். இன்றைய சிறப்பு விருந்தினர் கொடுத்த இந்த ஒரு பதில்ல நிறைய மக்களுக்கு ஒரு தெளிவான ஒரு புரிதல் இருந்திருக்கும்னு கண்டிப்பா நினைக்கிறேன். சோ மார்க்கெட்டிங்கை பத்தி மட்டும் நீங்க வந்து ஒரு பொருளை வந்து முடிவு செய்யக்கூடாது. நம்ம உடம்புக்கு அது தேவையா அப்படிங்கிறத நீங்க வந்து தெளிவான ஒரு புரிதல் வைத்துக் கொண்டு அதை வந்து ப்ராப்பரான டெஸ்ட் முறையை அங்கீகரித்துக் கொண்டு நீங்க சாப்பிடணும் அப்படிங்கிறது அவரு சொல்லியிருக்கிற விதம். உண்மையிலுமே நிறைய அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களும் இந்த ரிசர்ச் ஃபீல்ட்ல இருக்கிறவங்களும் சொல்லக்கூடிய அந்த பதிலை வந்து மிகவும் தெளிவான ஒரு புரிதலுக்காக நம்ம சொந்தங்களுக்காக கொண்டு சேர்த்து இருக்கிறார். அடுத்தது நிறைய சொந்தங்கள் கேட்ட இந்த ஒரு கேள்வி, பலவாறு பல விதத்தில் பல கோணத்தில் நம்ம சொந்தங்கள் வந்து ஒரு 10 to 15 பேர் இதே சார்ந்த கேள்வி கேட்டிருக்கிறது என்னன்னா, இன்றைய காலகட்டத்துல குழந்தைகள் முக்கியமா நீங்க ஏற்கனவே உங்களுடைய உரையில குறிப்பிட்ட மாதிரி இந்த டிவி ஆட்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு இந்த பீஸா, பர்கர், பேக்கரி ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டு அதற்கு ஒரு அவங்களுடைய மேஜர் ஃபுட் இன்டேக்ல 50% மேல அதுதான் வேணும்னு அடம்பிடிச்சு அதை சாப்பிடுற காலகட்டத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. இதை மாற்றுவதற்கு என்ன வழிமுறைகள்? அவர்களை பழைய நிலைமைக்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு ரேஷியோ சொன்னீங்க, 40% வெஜிடபிள் சாப்பிடணும், 20% ஃப்ரூட்ஸ் இருக்கணும், மற்ற 10% புரோட்டீன் இருக்கணும். இந்த மாதிரி இருக்கிற ஒரு நடைமுறைக்கு கொண்டு வருவதற்கு உங்களுக்கு நிறைய இந்த பேரண்ட்ஸ் கிட்ட அவங்க நீங்க ஃபேஸ் பண்ணின ஒரு இஷ்யூஸ் எல்லாம் பார்த்து அது ஒரு வழிமுறை ஏதாவது கையாண்டு இருக்கீங்க? அதுக்கு வந்து அந்த குழந்தைகளை பேக் டு ட்ராக் நம்ம ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு கொண்டு வருவதற்கு அது குழந்தைகளுக்கு மட்டுமல்லாமல் பெரிய வளர்ந்த 50 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகளும் இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் இதை எப்படி அந்த பேக் டு நார்மல் ஃபுட் ஸ்டைலுக்கு கொண்டு வர்றது அப்படிங்கிறது உங்களுடைய அறிவுரைகளை கேட்டிருக்காங்க. இது வந்துங்க, அதாவது நம்மோட மருந்து எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா நம்மோட சமையலறையில தான். அதை வந்து எவ்வளவு சிறப்பா, அதாவது ருசிங்கிறது என்னங்க, நம்ம நாக்கு, அதாவது இப்ப நமக்கு ருசிங்கிறது இப்ப மேலை நாட்டுக்காரனுக்கு வந்து ருசி கிடையாது. அவனால இப்ப நம்ம சாப்பிடுற காரம் அவனால டைஜஸ்டே பண்ண முடியாது. அவனோட ருசி வேற, நம்மளோட ருசி வேற. ஆனா நம்ம என்ன பண்றோம், அவன் ருசிக்கு மாறிக்கிட்டு இருக்கோம்.
அது சரி தவறுன்னு சொல்லியும் நம்ம மாத்திட்டு இருக்கோம். காரணம் நம்ம ஃபுட்டை நம்ம சுவையா சமைச்சு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்க முடியல, அல்லது நமக்கு சுவையா சமைக்க முடியல. காரணம் என்னன்னா, சமயத்தை இன்னைக்கு இருக்கிற இளம் ஜெனரேஷன், அதாவது ஒரு ஒரு நான் பார்த்த வரைக்கும் சமையல்ங்கிறத அவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்கறதே இல்லை, விட்டுட்டோம். படிப்புன்னு போய் அவங்கள முழுசா படிக்க வச்சுட்டு சமையல் கத்து கொடுக்கல. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? அதாவது வெளியே என்ன கிடைக்குதோ அதை தான் சாப்பிடுவாங்க. இது 2வது டைம் பிரச்சனை. துரித உணவு தான். துரித உணவுனா பேக்கடு ஃபுட்னா நமக்கு மைதா எல்லாம் பிரிசர்வேட்டிவ் ஃபுட் இதுதான் மார்க்கெட்ல அவைலபிலிட்டி இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா நம்மளை நாமே கெடுத்துக்கிறோம். 2வது இன்னொன்னு என்ன பண்றோம், நம்ம பெரிய தப்பு. அதாவது நம்ம எல்லா சொந்தங்கள் நானே ரொம்ப ரியலைஸ் பண்ணியிருப்பேன். அதாவது ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினாதான் என் பையன் பெரிய ஆள் ஆவான்னு நினைச்சுக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம அதுல இருந்தே மாறணுங்க. இப்ப நான் எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சேன். இப்ப நீங்க அதாவது இன்னொரு உதாரணம், நம்ம எல்லாரும் நீங்க பேசுவீங்க, நம்ம ஊர்ல சந்திரசேகர் ஒருத்தர் இருக்கா தெரியுங்களா? டாடா குரூப்போட சேர்மன். அவர் எந்த ஊருக்காரரு? நம்ம ஊரு மோகனூர், நாமக்கல் பக்கத்துல. என்னோட சீனியர் சிஐடில. அவரும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிச்சாரு. கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சுட்டு இது என்னன்னா, நாங்கெல்லாம் தமிழ் மீடியம், இதுக்கு இங்கிலீஷ் மீடியம் எல்லாம் படிக்கலைங்க, தமிழ் மீடியம் தான் படிச்சோம். படிச்சுட்டு நாங்க இந்த அளவுக்கு வளர்ந்தோம். அதாவது அவர் அந்த லெவலுக்கு போயிருக்காரு, என்னால முடிஞ்சது நான் இந்த லெவலுக்கு வந்திருக்கிறேன். வர முடியும்னா நான் ஃபர்ஸ்ட் ரேங்க் கிடையாது. ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கின பசங்க என்ன பண்றாங்க? கவர்மெண்ட்ல வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. தே காட் அ கவர்மெண்ட் ஜாப். இபி டிபார்ட்மெண்ட், வெட்டினரி டிபார்ட்மெண்ட், அப்கோர்ஸ் டாக்டர், இந்த மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா அது மட்டும் வாழ்க்கை இல்லைங்க. நீங்க ஃபர்ஸ்ட் அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப இங்க இருக்கிற நம்ம சொந்தங்கள்ல எல்லாருமே ஃபர்ஸ்ட் ரேங்க் ஹோல்டர் இல்ல, ஆனா எல்லாரும் ஃபெயிலியர் ஆயிட்டோம் இல்ல. ஆனா நம்ம மன ஏத்துக்க மாட்டேன். அதுக்காக என்ன பண்றோம்? பையனை ஹாஸ்டல் விடுறோம். ஹாஸ்டல்ல என்ன பண்றாங்க? 2 இட்லி அவன் திங்கவே மாட்டான். சோ வெளியே வந்த உடனே அவனுக்கு அங்கேயே அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்து வந்த உடனே நான் KFC போகணும், பீஸா போகணும், மெக்டொனால்ட்ஸ் போகணும், ஜங்க் ஃபுட் பாஸ்தா சாப்பிடணும், இப்படிதான் பையன் இப்படி இதுக்கு நம்ம தான் வழிமுறை பண்றோம். அவன் ஹாஸ்டல் இருக்க வேண்டிய அவசியமே இல்லைங்க. சாதாரண ஸ்கூல்ல போய் சின்சியரா படிச்சானா அவனோட திறமைக்கு அவன் கண்டிப்பா முன்னுக்கு வந்துருவான். ஏன் நம்ம முன்னுக்கு வரலையா? ஏன் நம்ம பையன் முன்னுக்கு வர முடியாது? அப்படி நினைச்சு பழக ஆரம்பிச்சு அவங்களுக்கு என்ன பண்ணோம்? கூட வரக்குள்ளேயே எல்லாத்துக்கும் சமையலை சொல்லி கொடுக்கணும். எது நல்ல இப்ப கிட்டத்தட்ட இப்ப என்னோட பொண்ணு எல்லாம் பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நாங்க சமையல் அவருக்கு சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். இப்ப 7வது படிச்சுட்டு இருக்காங்க. அப்கோர்ஸ் பையன் டாக்டர், அவன் UK போயிட்டான். சோ இப்பயே அவங்களுக்கு என்னென்ன பண்ணணும், ஒரு சின்ன எல்லாம் எப்படி செய்யணும் சொல்லி ஆரம்பிக்கணும். அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. இன்ட்ரெஸ்ட கிரியேட் பண்ணிட்டோமா அவங்க சொந்தமா ட்ரை பண்றாங்க. ட்ரை பண்ணி அப்ப அவங்களே தயார் பண்ணக்குள்ள கொஞ்சம் நல்லா வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு பிடிச்சிட்டு போயிடும் அந்த ஃபுட். சோ இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமான வழிமுறைகள் கொண்டுட்டு வந்தோமா, 2வது அவங்க ஒரு வேலைக்கு போறக்குள்ள அவங்க சமையல் அவங்களே பண்ற அளவுக்கு வந்துட்டோமா பிரச்சனை கிடையாது. ஆனா இன்னைக்கு அது நம்ம பண்றது இல்ல. 2வது சமையலை பிடிச்ச மாதிரி பண்ணி பழகுங்க. இல்லைன்னா இப்பதான் யூடியூப்ல நிறைய வருதுங்க. நல்லா பார்த்து இஷ்டம் போல சமைச்சு நல்லா சாப்பிடுங்க. ஆனா கொஞ்சமா சாப்பிடுங்க, நல்லா இருக்கலாம். கண்டிப்பாக ஒரு தெளிவான ஒரு புரிதல், தெளிவான ஒரு விளக்கம். அனைத்து வயதான குழந்தைகளுக்கும் 50 வயது குழந்தைகளுக்கு முதற்கொண்டு புரியும் வண்ணமாக இந்த முக்கியமான கேள்விக்கு தெளிவான ஒரு விளக்கம் கொடுத்திருக்கீங்க. மருத்துவத்துறையை சார்ந்தும் மருத்துவத்துறைக்கு அப்பால் உணவே மருந்து என்ற ஒரு விஷயத்தையும் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாக நம்மளுடைய உடம்பில் நோய் எதிர்ப்பு சக்தி, அந்த இம்யூனிட்டி எப்படி வளர்க்கணும், அதன் மூலியமாக நம்ம நியூட்ரிஷன் எந்த அளவுக்கு உணவு சத்தை முக்கியத்துவத்தை நம்ம கொண்டு சேர்க்க வேண்டும், அதன் மூலியமாக நம்ம திருமூலர் கூறியது போல, அவருடைய திருமந்திரத்தில் கூறியது போல நம்ம உடம்பை பற்றிய முழு புரிதலை எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்துல இன்றைய ஒரு சிறு துரும்பாக அல்லது ஒரு சிறு விளக்கமாக இந்த காணொளி மூலியமாக பல விஷயங்களை நம்மளுடைய பார்வைக்கும் நம்மளுடைய எண்ண ஓட்டத்திற்கும் அதை பற்றிய நம்ம ஒரு புரிதல் கொண்டு வருவதற்கும் இன்றைய சிறப்பு விருந்தினர் மிகவும் தெளிவாக அவருடைய இவ்வளவு ஆண்டுகால அனுபவத்தை ஒரு சிறிய விஷயத்தின் மூலியமாக நம்மளுக்கு இந்த காணொளி மூலியமாக நம்மளுடைய மனதில் விதைச்சிருக்காரு. கண்டிப்பாக நம் உணவை உண்ணும் பொழுது பசித்தால் மட்டும் புசிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் தெளிவாக நம்மளுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார். இதன் மூலியமாக நாம் நம் உடம்பை நன்றாக பேணி காத்து அதன் மூலியமாக நாம் நம்மளுடைய வாழ்வில் அடைய வேண்டிய லட்சியங்களையும் அதற்கு நம் குடும்பத்தின் ஒத்துழைப்பையும் அந்த குடும்பத்தினுடைய எதிர்காலத்தையும் நம்ம நிறைவு செய்ய வேண்டும் என்றால் நம் உடம்பை கண்டிப்பாக ஒவ்வொருவரும் இந்த
இம்யூனிட்டி அப்படிங்கிற ஒரு கான்செப்டையும் நோய் எதிர்ப்பு சக்தியையும் பற்றி தெரிந்து கொண்டு அதன் மூலியமாக எந்த உணவு வகைகளை தவிர்க்க வேண்டும், ஒவ்வாமையை தவிர்க்க வேண்டும் என்ற இந்த காணொலி மூலியமாக நமக்கு மிகவும் அழகாக எடுத்துரைத்ததற்காக நமது கேபிஎன் குளோபல் குழுமத்தின் அங்கமான கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் கேபிஎன் அசோசியேஷன் தமிழ்நாடு, சிக்பா மலேசியா, கேபிஎன் ஆஸ்திரேலியா மற்றும் கேபிஎன் USA சார்பாக எங்களுடைய மனமார்ந்த நன்றியை இன்றைய சிறப்பு விருந்தினருக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நீங்க நம்ம சொந்தங்களுக்கு ஏதாவது தெரிவிக்கப்படுத்த விரும்புனீங்கன்னா நீங்க உங்களுக்கு இன்றைய தலைப்புக்கு உண்டான விஷயத்தை தெரிவுபடுத்திட்டு நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். இது வந்துங்க நம்ம ஒரு புரிதல் தான். நமக்கு நல்ல புரிதல் இருந்ததுன்னா சரியா போயிடும். அதே இப்ப நமக்கு என்ன ப்ராப்ளம் என்னன்னா, தேவையில்லாத நிறைய செய்திகள் நம்ம வந்து சேருது. ஆனா அதுல எது நமக்கு சரி எது தப்புங்கிறதா பிரச்சனை. இந்த யூடியூப் பாக்குறது, வாட்ஸ்அப் பாக்குறது, கூகுள்ல பண்றதெல்லாம் தயவு செஞ்சு வேணாம். இதுக்கு பதிலா உங்க அருகில் இருக்கிற ஒரு நல்ல நியூட்ரிஷனிஸ்ட பாருங்க. நிறைய இருக்காங்க, படிச்சுட்டு நிறைய பேர் இருக்காங்க. அது இன்னைக்கு நியூட்ரிஷன் வந்து எல்லா இடத்துலயுமே இருக்காங்க. அவங்க கிட்ட எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குங்க, இது ஒரு சில இதுக்கு என்ன சாப்பாடு சாப்பிடணும், என்ன மாதிரி சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லுங்க. அவங்க ஒரு சின்ன பேப்பர்லயே எழுதி கொடுத்துருவாங்க. இன்டர்நெட்லயே இருக்கு, நீங்க சர்ச் பண்ணுங்க. ஆனா சர்ச் பண்ணீங்கன்னா மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆகும். ரெண்டாவது, இன்டர்நெட்ல இருக்கிறது எல்லாமே நீங்க வந்து ஒரு ஒரு மருத்துவத்தை பத்தி, மருத்துவ குறிப்பு பத்தி நீங்க ஒரு சர்ச் பண்ணீங்கன்னா என்ன ஆகுன்னா, கடைசியில பாத்தீங்கன்னா நெகட்டிவிட்டி எல்லாம் உங்களுக்கு பயத்தை உருவாக்கிடுவாங்க. ஏன்னா பயத்தை உருவாக்கினாதான் நீங்க ஹாஸ்பிட்டல் போக முடியும். ஹாஸ்பிட்டல் போனாதான் நீங்க காசு செலவு பண்ணுவீங்க. காசு செலவு பண்ணாதான் அவங்க நல்லா இருக்க முடியும். இது சைக்கிள். இதை நம்ம மாத்த முடியாது. இதெல்லாம் பெரிய சைக்கிள். நம்ம பேசலாம், இதெல்லாம் தப்பு தப்புன்னு பேசிக்கிட்டே இருக்க வேண்டியதான். ஆனா கண்டிப்பா மாத்த முடியாது. அதனால அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நம்ம சிம்பிளா நம்ம சாப்பிடறதுக்கு நல்ல இப்ப ஒரு காய்கறினா என்னென்ன காய்கறிலாம் சாப்பிடலாம், நம்ம உள்ளூர்ல ஏன்னா உள்ளூர்ல இருக்க நியூட்ரிஷன் தான் நம்ம உள்ளூர்ல இருக்கிற என்ன கிடைக்குன்னு தெரியும். நீங்க அதுக்காக வந்துட்டு வெளியூருக்கு போய் இப்ப இன்டர்நெட்ல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் சொல்றதெல்லாம் அவங்களோட ஐட்டம் தான் நிறைய இருக்கும். இங்க லோக்கலி நீங்க கோயம்புத்தூர், நம்ம ஈரோடு, சேலம், நம்ம எங்க போனாலும் நியூட்ரிஷன் நிறைய நல்ல ஹாஸ்பிட்டல்ல நிறைய பேர் இருக்காங்க. சோ அவங்க கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க உங்களுக்கு தேவையான டயட்டை கொடுத்துருப்பாங்க. நீங்க அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. ஆனா மறுபடியும் அளவோட சாப்பிடுங்க. கண்டிப்பாக நிறைய நீங்க வந்து நடக்கிறதுங்கிற வந்து நோயை விட்டு எவ்வளவு தூரம், ரொம்ப அதிகமா நடந்தீங்கன்னா நோயை விட்டு ரொம்ப தூரம் போறீங்க. கொஞ்சமா நடந்தீங்கன்னா பக்கத்துல இருக்கிறீங்க. நடக்கிறதே இல்லைன்னா நோய்கிட்டே இருக்கிறீங்க. அவ்வளவுதான். ஓகே. நடை 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 உடற்பயிற்சி எல்லாம் முக்கியமே கிடையாதுங்க. நடந்துகிட்டே இருங்க, உங்களுக்கு சரியா போயிடும். மிக்க மிக்க நன்றி. ஒரு தெளிவான கடைசி ஒரு பஞ்ச் லைனோட நம்ம இன்றைய காணொலியை நம்ம சொந்தங்களுக்காக ஒரு அருமையான புரிதலுடன் நிறைவு செய்வதில் கேபிஎன் குழுமம் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகின்றது. வணக்கம். நன்றி. வணக்கம். தொழில் மற்றும் வணிகம் செய்யும் கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்களை இணைக்கும் பாலமாக கேபிஎன் குளோபல் என்ற டெலிகிராம் குரூப் செயல்பட்டு வருகிறது. 39 நாடுகளைச் சேர்ந்த 3585 கொங்கு வேளாள கவுண்டர் சொந்தங்கள் அதில் ஒரே குடும்பமாக தொழில் விவரங்களையும் தொழில் வாய்ப்புகளையும் அவர்களுக்குள் பரிமாறிக்கொண்டு உள்ளார்கள். இந்த குழு எந்த ஒரு அரசியல் கட்சியையோ அரசியல் தலைவர்களையோ பின்பற்றாத ஒரு குழுவாகும். நமது சமுதாயத்தின் மேல் அக்கறை கொண்டு முற்றிலும் நம் மக்களின் வர்த்தகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உன்னத நோக்கில் செவ்வனே செயல்பட்டு வருகிறது. KBN என்ற பெயரில் மலேசியா கோலாலம்பூரில் பழனியப்பன் மாரப்பன் அவர்களால் தொடங்கப்பட்டு தற்போது தமிழ்நாட்டில் கொங்கு பிசினஸ் நெட்வொர்க் KBN அசோசியேஷன் என்ற பெயரில் தமிழ்நாடு அரசில் பதிவு செய்யப்பட்டு தொழில் முனையும் கொங்கு சொந்தங்கள் ஆதரவோடு சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது. KBN குளோபல் குழு தவிர வேறு எந்த ஒரு பெயரிலும் வாட்ஸ்அப் குழு, டெலிகிராம் குழு கிடையாது. இது நமது கொங்கு சொந்தங்களின் தொழில் மற்றும் சமுதாய முன்னேற்றத்திற்கு சேவை மனப்பான்மையுடன் உருவாக்கப்பட்ட அரசியல் சார்பற்ற அமைப்பு. இந்த குழுவில் இணைவதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது. ஒரு சிலர் KBN பெயரை பயன்படுத்தி சந்தா வசூலித்து சுய லாபத்துக்காக குழுக்களை அமைத்துக் கொண்டிருக்கின்றனர். அவ்வாறு செயல்படும் குழுவுக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. 100 விழுக்காடு தொழில் சம்பந்தப்பட்ட பதிவுகள் மட்டுமே, அதுவும் இலவசமாக, எந்த ஒரு சந்தாவும் இல்லாமல் நம் சொந்தங்கள் அனைவரும் முன்னேற வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தில் பதிவுகளை அனுமதிக்கும் ஓர் உலகளாவிய வர்த்தக குழு, நம் தொழில் அபிவிருத்திக்கு ஏற்ற ஓர் உபயோகமுள்ள ஒரே குழு KBN குளோபல் டெலிகிராம் குழு. சொந்தங்களுக்கு இது குறித்து சந்தேகங்கள் இருந்தால் +60 13 299 144 +6 0 13 2999 144
என்ற அலைபேசி எண்ணில் வாட்ஸ்அப் குறுஞ்செய்தி அனுப்பலாம். நன்றிகளுடன் மலேசியா பழனியப்பன் மாரப்பன் அவர்கள் சார்பாக செழியன் குமாரசாமி. நீங்கள் நமது கொங்கு சொந்தங்கள் வாழ்வில் முன்னேற வேண்டும் என்று விரும்பினால் இந்த தகவலை உங்கள் சொந்தங்களுடன் பகிர்ந்து மகிழ்ந்திட அன்புடன் வேண்டுகிறேன். KBN குளோபல் டெலிகிராம் குழுவில் இணைந்து உங்கள் தொழில் வணிக உறவுகளை விரிவுபடுத்தி வளம் பெற வாழ்த்துகிறேன். வணக்கம்.